ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. ஃபஸ்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ்டா, ஓகேங்களா? என்னோடய வாய்ஸ் கூட உங்களுக்கு பிடிச்சி, என்னோடய ஸ்டோரிஸ் கூட உங்களுக்கு பிடிச்சி, இவ்வளோ சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு இவ்வளோ லவ் சப்போர்ட் கொடுக்குறது ரொம்ப தேங்க்ஸ்டா, ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இதை இப்போ நம்ம பார்க்க போகிற வந்து ரிச்சிக்கு கூட தி கான்ட்ராக்ட் ஓவர் ஃபைனல் பண்ணுறா, ஓகேங்களா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இங்கே நம்ம லாஸ்ட் பார்ட் எப்படி விட்டுருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு ஜிமின் அவங்க 2 பேரும் எந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணாங்கன்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம ஜிமின் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ஜங்குக்கு ஜிமினோட ஃபோர்கில் க்யூட்டாக அழகாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேண்ட் பிடிச்சிட்டு பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. ஃபைனலாக இப்போ நான் சொல்கிறாங்க, ட்ரிப்ஸ் ஏற்றி முடிச்சிட்டோம் சார், நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமினே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு லிவிங் பார்ட்னர் அப்படின்ற ஃபீலே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி கேரிங், அந்த லவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 பேருக்கும் ஃபீல் ஆகுது. ஆனால் 2 பேரும் இதை எக்ஸ்போஸ் பண்ண ரெடியாக இல்லை. இப்போ ஃபைனலாக வீட்டுக்கும் வந்துடுறாங்க. நம்ம ஜங்குக் தண்டா ஜிமினை கொஞ்சம் கூட டச் பண்ண மாட்டேங்கிறாரு. ரீசன் என்னன்னா, ஜிமினுக்கு ஃபீவர் வந்திருக்கு. அவர் ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட்டு, ஜூஸு, அப்புறம் சூப்பு எல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. ரொம்ப அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க ஜங்குக்கு. ஜிமினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இது தப்பு, ஜிமின் ஆசைப்படக்கூடாது, தப்பு சொல்லிட்டு அவரே அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம ஜங்குக் தான் அவர் எதுவுமே வந்துட்டு அந்த ஒவ்வொரு ரூல்ஸாக பிரேக் பண்ணிகிட்டே தான் வந்துட்டுருக்காரு. இப்போ ஃபைனலாக ஜிமின் நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுறாங்க. ஒரு ஒன் வீக் ஆஃப்டர் தான் ஜிமின் ஜங்கு 2 பேரும் க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க, இல்லை நான் இன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கா? அப்படி ஏன் அப்படி சொல்கிறாங்க? இல்லை என்னோட அப்பா வர சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன், நைட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறேன், நீ சேஃபாக இருந்துக்கிறியா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு போவேனான்னு சொல்லணும்னு தோணுது. ஆனால் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதனால் அவங்களுக்கு பர்சனல் ஒர்க் இருந்தால் அது போயே ஆகும் அப்படின்னு தான் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஜங்குக்கு போயிட்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு ஃபேஸை மாறி போயிடுது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே நான் போகிறேன், நீ ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் நினைக்கிறாங்க, நான் என்ன பாய் ஃப்ரெண்டா இல்லை ஒய்ஃபோ, நான் வந்துட்டு நீங்கள் இருங்கன்னு சொல்கிறதுக்கு நான் அப்படி சொன்னால் எங்கே இந்த கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணி நீங்கள் என்னை ஹர்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னால் தாங்கிக்க முடியாது, வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கிறதா நல்லா சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே அமைதியாக இருந்துக்கிறாங்க. ஜங்குக்கு ஜிமின்கிட்ட பேசிட்டு, நீ ஃபுட் வந்து நான் ஆர்டர் பண்ணிடுறேன், நீ சாப்பிட சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஆர்டர் பண்ண வெயிட் பண்ண சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. ஜிமின் நைட்டு ஃபுல்லாக அவருக்கு வந்துட்டு அந்த எப்படின்னா தூக்கமே வர மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டப்படுறாரு ஜிமின் ஜங்கு இல்லாமல். அவருக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜங்கு வராங்க. பார்த்தா ஜிமின் கண்ணு அவ்வளோ ரெடிஷாக இருக்குது. பட் ஜிமின் வந்து காலேஜ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்குக்கு வந்துட்டிங்களா அப்படி சொல்கிறாங்க. என்னை பாரு சொல்கிறாங்க. பார்த்தா ஃபேஸ் அவ்வளோ டல்லாக இருக்குது. சரி தூங்குற மாதிரி தெரியல. இப்போது ஜங்கு கேட்குறாங்க, நீ நைட்டு தூங்குனியா இல்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் தூங்குனேனே சொல்கிறாங்க. இல்லையே அவனோட ஐஸ் இவ்வளோ ரெடிஷாக இருக்குது, என்ன பண்ண நைட்டு மொபைல் தான் பார்த்தியா சொல்கிறாங்க. இல்லையே உனக்கு அந்த ஹேபிட் கூட இல்லையே சொல்லிட்டு நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக இருக்காங்க. இப்போ கிளம்பிட்டுருக்காரு காலேஜ் போகிற லீவ் போட சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு மனசே இல்லை, இங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் வந்துட்டு பார்க்குறாங்க. என்னாச்சு மேலே கோவமாக சொல்கிறாங்க. இல்லை உங்கள் மேலே எனக்கு எது கோவம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு ஜங்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி டேஸ்ட்டே வருது. அதனால் கண்ட்ரோல் போட்டு பிடிக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமினை சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே ஜிமினை எடுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஜங்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கு புரியல. ஜிமின் சொல்கிறாங்க, ஜிமினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்க மாட்டேங்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒரு ஃபேஸை ஜங்கோட நெக்கு கிட்ட வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஹைட் பண்ணிக்கிறாரு. டைட்டாக ஹக் பண்ணி அழறாரு. அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு ஜங்குக்கு வந்துட்டு மிஸ் பண்ணியிருக்கான். தனியாக அவருக்கு இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கான்னு சொல்லியிருப்பாரு. ஆல்ரெடி தனியாக இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சாரி ஜிமின், சாரி, நான் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்படி நான் இங்கே என்னால் வர முடியாத சுச்சுவேஷனாக நீ உன்னோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், ஓகேவா, தயவு செஞ்சு ஃபீல் பண்ணதான் சாரி சொல்லிட்டு கேட்டே இருக்காரு. நம்ம ஜிமின் எதுவுமே சொல்லாமல் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அழறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிமின் அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக ஃபேஸை மட்டும் லிஃப்ட் பண்ணி ரேஸாக வாய்ப் பண்ணிட்டு வா சொல்லிட்டு அப்படியே பெட்டில் படுக்க வச்சுறாங்க. ஜிமின் அப்படியே ரெடியானவர் அப்படியே வந்துட்டு பார்க்குறாரு. காலேஜ் போவேன் அன்றைக்கி ஒன் டே சரி ஓகேவா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமின் பக்கத்தில் வந்து படுக்கிறாங்க. ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. அன்றைக்கி ஒரு 1.5 டே ஃபுல்லாக தூங்கியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக மதியத்தை பார்க்குறாங்க. ஜிமின் நல்லா தூங்கியிருப்பார். ஜங்குக்கிட்ட அவர் இருக்கிறது அவர் ரொம்ப பிடிக்கும். ஜங்கு இல்லாமல் அவருக்கு தூங்குறது ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போது நம்ம ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. இப்போது ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு உனக்கு எதனா சொல்லணும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, டேரெக்டாக போகாதீங்க ஜங்குக்கு சொல்லி தான் என்னோட அப்பாட்ட என்ன ரீசன் சொல்லியிருப்பேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவுமே சொல்லாமல் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு புரிஞ்சுக்கிறது அவருக்கு என்னென்னா ஒரு வேளை நம்ம ரூல்ஸை பிரேக் பண்ணுறோன்னு அவன் நினைக்கிறான் போல சொல்லிட்டு அவன் பிரேக் பண்ணால் நம்ம திட்டோன்னு சொல்லிட்டு தான் பயப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் ஓகே நான் போய் குக் பண்ணவா சாப்பிடலாமா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சாப்பிடணும் இல்லை பசிக்குது இல்லவா சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமினை தூக்கிட்டு போயிட்டு அந்த கவுண்டர் டாப்பில் உட்கார வச்சுட்டு அவர் பாட்டுக்கு குக் பண்ணுறாரு. குக் பண்ணிட்டு சில திங்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஜிமினை சாப்பிட சொல்லி ஜிமின் கிட்ட சாப்பிட்ருக்காங்க. ஜங்குக்கும் அவருக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஜிமின் பார்த்துட்டே குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜிமின் மைண்டில் நினைக்கிறாங்க, எனக்கு இப்படி இருக்கணும்னு ஆசை இருக்குது, எனக்கு லைஃப் லாங் வரைக்கும் இப்படி தான் வேணும்னு தோணுது, ஜங்குக்கு என் கூட இருக்கணும், ஜங்குக்கு எனக்கு ஒன்று சொந்தம்னு தோணுதே சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பார்க்குறாங்க. நீ கொஞ்சமாக ஹர்ட் ஆகிற
என்னால் பார்க்க முடியல, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் நம்பிக்கை இல்லை தெரியுமா, லவ் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் ஒன்று பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. எனக்கு தெரியல, ஒன்று நான் ஹர்ட் பண்ணுவேனா இல்லை நீ என்னை ஹர்ட் பண்ணிடுவியா, எனக்கு பயமாக இருக்குது ஜிமின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ டேஸ் போகும்னு தெரியல, போக போக இது எப்படி மாறப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாது மட்டும் என் மனசு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. அவங்க கூட வந்து எனக்கு ஹாப்பியாக இருக்குது, உன்னை தாண்டி எனக்கு வேறு எதுவும் யோசிக்க கூட முடியல சொல்லிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. இப்போ ஃபைனலாக குக் பண்ணிட்டு 2 பேருமே வந்துட்டு அழகாக ஃபீட் பண்ணி மாறி ஃபீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்க் தானே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க, ஜங்குக்கு சொல்கிறாங்க வெளில போகலாமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க, ஜஸ்ட் சும்மா ஒரு வாக் மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் 2 பேரும் வாக்கிங் தான் போயிருப்பாங்க. வாக்கிங் போய்ட்டு ரொம்ப க்யூட்டாக வந்திருக்காங்க. ஆஃப்டர் ஒரு 2 வீக்ஸ் அப்போ தான் ஜிமின் காலேஜ் போய்ட்டு டயர்டாக வராங்க. ஜிமின் ஜங்க் பார்த்தா சோஃபாவில் ரொம்ப ஹாயாக உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் வந்து டேரெக்டாக போய்ட்டு ஜங்கோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு அவர் பாட்டு லேப்பில் போய் உட்காராரு. ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஃபோன் அப்படியே தூக்கி போட்டு என்னாச்சே சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னோட காலேஜில் உங்களோட காலேஜில் இன்டர்ன்ஷிப் போக சொல்கிறாங்க. இன்டர்ன்ஷிப்பாக நல்லது தானே, அது போகணும் தானே சொல்கிறாங்க. போகணும் தான், ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை அங்கே எதுவும் புள்ளி பண்ணுவாங்களாம்மா, அங்கே உள்ள சீனியர் ஸ்டாஃப்லாம் இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஒர்க்கில் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்களாம், கொடுத்து நீங்களே பாருங்கன்னு சொல்லுவாங்களாம். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை யாராவது அப்படி புள்ளி பண்ணுவாங்களோ சொல்லிட்டு பயமாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்க, ஒரு சில கம்பெனியில் அப்படி பண்ணலாம், அப்படி எதாவது நீ கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக சொல்கிறாங்க. வேண்டாம் நான் போய்க்கிறேன், நான் எப்படி இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் கேட்குறாங்க. ஆமாம் எந்த கம்பெனி சொல்கிறாங்க, அது ஏதோ ஒரு குரூப்னு சொன்னாங்களே சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஜிமின் மொபைல் எடுத்து பார்க்குறாரு. இந்த கம்பெனி தான் சொல்லிட்டு அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி அனுப்பியிருப்பாங்க காலேஜில், இந்த கம்பெனி தான் இன்டர்ன்ஷிப் போகணும்னு சொல்லிட்டு அது பார்க்குறாங்க. இப்போ தான் ஜங்க் பார்க்குறாங்க. பார்த்து ஜங்க் ஷாக் ஆகிடுது. இந்த கம்பெனிக்கு ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அப்போது நாளைக்கு போயிட்டு யாராவது ஒன்று புள்ளி பண்ணுறவங்க பயப்படுற அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் பயம் இருக்குது, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸே கூட வராங்களா, கொஞ்சம் ஓகே தான் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. புள்ளிலாம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஓகேவா, நீ நாளைக்கு கான்ஃபிடண்ட்டாக போக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி இப்போ நீ கோச்சிக்காமல் என்னை கொஞ்சம் விட்டு கொஞ்சம் தள்ளி இறங்குறே சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜிமின் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் வெளில போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ அதுக்கும் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நான் போய் ஆகணும், எனக்கு கொஞ்சம் இறங்குறே சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கே போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் ரிட்டர்ன் வந்துடுவோம், அது எவ்வளோ டைம் ஆனாலும் சரி நைட்டாக கண்டிப்பாக ரிட்டர்ன் வருவேன் சொல்கிறாங்க. வருவீங்களா, கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வரும், ஓகேவா, எவ்வளோ டைம் ஆனாலும் வந்துடுவேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிமினை போய்ட்டு க்யூட்டாக கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் டீப்பாக ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஜங்க் கொஞ்சம் பாய் சேஃபாக சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த ஜங்குக்கு அடிக்கடி இப்படி போயிடுறாரா, எனக்கு போக விட மனசே இல்லை, என்ன பண்ணுறது, அனுப்பி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அமைதியாகிறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துடுறாங்க. ஒரு பிளேஸ்க்கு தான் வராங்க. வந்துட்டு பார்க்குறாங்க. என்னடா சடனாக வந்திருக்கா சொல்கிறாங்க. டேட் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஃபேவர் என்ன ஃபேவர் அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னத்துக்கு அரிஷோர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேட் எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க விட்டு கொடுத்துட்றாங்க. இப்போது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிமின் ரொம்ப அழகாக ரெடியாகிட்டு இருக்காங்க. ஜிமினே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு என்னை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக நீ இவ்வளோ அழகாக ரெடி ஆகிறேன்னு சொல்கிறாங்க. நான் எங்கே அழகாக ரெடி ஆகிறேன்னு நார்மலாக தான் ரெடி ஆகிட்டு இருக்கேன், நான் ஆஃபீஸ் போகிறேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன்ல, இன்டர்ன்ஷிப் இருந்தாலும் நல்லா நீட்டாக போக வேணவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக போகுது இவ்வளோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்புறம் யாராவது வந்து ஃப்ளட் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போலாம் என்கிட்ட யாரும் ஃப்ளட் பண்ண மாட்டாங்க, நான் ஃப்ளட் பண்ண விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. அதானே அப்படி சொல்லிட்டு அவரும் பார்த்துட்டு இப்போது ஷர்ட்டெல்லாம் அழகாக வந்து கரெக்ட் பண்ணி விடுறாரு. இது அழகாக இருக்க சொல்கிறாங்க. அது பஸ் சொல்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கிளம்புறேன் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தண்டா கீழே இறங்குறாங்க. ஜங்கு பாய் சொல்லிட்டு அப்படி வந்துட்டு இப்போ அவர் அழகாக ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகுறாங்க. இவ்வளோ டேஸ் போகிறத விட இவர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் கீழே வந்துட்டு ஒரு பஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக பஸ்ஸும் வந்துட்டு ஜிமின் அந்த பஸ்ஸில் ஏறி அப்படியே போயிட்டுருக்காரு. இப்போ அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஜங்கு கூட காரும் போயிட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம ஜிமின் அந்த ஆஃபீஸ்க்கு அந்த பஸ் விட்டு இறங்குறாரு. இப்போ அவங்க 3 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வந்துட்டியா ஃபைனலாக சொல்லிட்டாங்க. வந்துட்டு சொல்லிட்டாங்க. நான் கூட நினச்சேன் ஜங்கு வந்து ட்ராப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு நம்ம என்ன கேட்குறாங்க. இல்லை அவர் இதுக்கு என்ன ட்ராப் பண்ண போகிறாரு, அவருக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குல்ல, அவர் போய்ட்டு வரல சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. சரி வாங்க போகலாம் சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸ் தாண்டா சொல்கிறாங்க. பார்த்தா பெரிய ஆஃபீஸாக இருக்குது. இது வந்துட்டு ஜே குரூப் மட்டும்தான் இருக்குது. இது ஜே குரூப். ஆமாம் ஜே குரூப்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக அதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே போனதுமே ஒரு பர்சன் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்ரெடி அவங்க வரதுக்காக வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது உள்ளே போனதுமே வந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அங்கே 2% அட்டன் பண்ணுறாங்க. நீங்கள் தானே இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கேன். ஆமாம் நாங்கள் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் என் பேர் வந்து நெம்மி, நான் வந்துட்டு இந்த கம்பெனியோட செக்ரட்டரி ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்துட்டு இவங்க பேர் இவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பொசிஷனில் இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஹலோ சொல்லிட்டு எல்லோரும் பவ் பண்ணுறாங்க. இப்போ
இவங்களும் பார்க்குறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வாங்க சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு லைனாக 4 சீட் இருக்கு, இந்த சீட்டில் உட்காருங்க சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் பாஸ் சொல்கிறாங்க, ஆனால் பாஸ் வரல, பாஸ் வர டைம் ஆகும், வந்ததுக்கப்புறம் கூட்டு போய் இன்ட்ரோ பண்ணுறோம், ஓகேவா? இன்னும் உங்களுக்கு இப்போதைக்கு ஒர்க்லாம் எதுவும் முடிவு பண்ணல, ஜஸ்ட் உட்காருங்க, பாஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் உட்காராங்க. இப்போ ஒரு பாஸ் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் என்னமோ சொல்கிறாங்க, என்னடா ஃபிளிக்ஸ் சொல்கிறாங்க, டேய் அவனை எங்கே நான் பார்த்துருக்கடா சொல்கிறாங்க, எவனடா சொல்கிறாங்க, அதோ இப்போ அங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்தானே சொல்கிறாங்க. அதோ அவனே சொல்கிறாங்க, ஆமாடா எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு ஞாபகம் இல்லை, அதான் கிளப்பில் டான்ஸ் ஆடினாங்களே சொல்கிறாங்க. ஓ ஆமாம் இவன் அங்கே தானே டான்ஸ் ஆடுறான், இங்கே என்னடா பண்ணுறான்னு சொல்கிறாங்க. டே அவங்க என்ன டான்ஸ் ஆகிட்டே இருப்பாங்க, அவனும் அங்கே என்ஜாய் பண்ண வந்திருப்பான், இங்கே வந்து ஒர்க் பண்ணுறான் போல சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்க்குறாங்க. இப்போது அங்கே என்ஜாய் பண்ணது யாருன்னா மெக்கும் நம்ம நிமி, ஓகேங்களா? 2 பேர் தான் நிம்மி, ஓகேங்களா? அவங்க பேர். இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு பாஸ் தாண்ட வராங்க. இப்போது ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இவங்க எல்லாரும் கூப்பிட்றா, இங்கே பாருங்கள் பசங்களாம், நீங்கள் தான் இன்டர்ன்ஷிப் சொல்கிறாங்க. ஆமாம் சீனியர் சொல்லிட்டு எழுந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம கம்பெனிக்கு நியூ பாஸ் வராங்க சொல்கிறாங்க. நியூ பாஸாக சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஆமாம் நம்ம பாஸு ஜோன் இருக்காங்களே சொல்கிறாங்க. ஜியோன் ஆண்டுக்கு ஆமாம் நம்ம பாஸ் ஜியோன் இருக்கார்ல, அவருக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆமாம், அதனால் 6 மந்த் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணுமா, அதனால் அவங்க பையன் தான் நியூவாக சார்ஜ் எடுக்க போகிறாங்களாமா. நீங்களும் இன்றைக்கி நியூவாக வந்திருக்கீங்களா, அவங்களும் நியூவாக சார்ஜ் எடுக்க போகிறாங்க, அவங்க வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் டே நின்றுட்டுருக்கோம், நீங்களும் கொஞ்சம் வரீங்களா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ இவங்க 4 பேர் பார்க்குறாங்க. சரிட்டு ஏன்னா ஜோன்ற பேர் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதனால் இவங்க தான் கெஸ் பண்ண முடியாது. சொல்லிட்டு இவங்க 4 பேரும் வராங்க, வந்து நிற்கிறாங்க. இப்போது அங்கே நிம்மி தான் அந்த ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் மெக்க நிற்கிறாங்க. 2 பேர் இருக்காங்க. ஃபைனலாக ஒரு பர்சன் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. எப்படி நம்ம மாஸ்க் போட்டுட்டு லாங் ஹேர் அப்படியே ஹாட் அண்ட் ஹேண்ட்ஸமோ அவ்வளோ லுக் அப்படி இருக்குது. ஒரு பர்சன் என்ட்ரு ஆகிறாங்க. எல்லாருமே வந்துட்டு வெல்கம் சார் சொல்கிறாங்க. வெல்கம் மிஸ்டர் ஜியோன் ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. அந்த நேமை கேட்டதும் ஜிம் ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. இங்கே எங்கும் எல்லாரும் டர்ன் பண்ணி நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்த்துட்டு தெரியுமா உனக்கு சொல்கிறாங்க. அதாவது ஜங்குக் இங்கே வரது தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இது அவர் தானா சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜிம்மி நல்லா பார்க்குறாங்க. அவர் ஹேண்ட்லாம் பார்க்கும்போது அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சடனாக சொல்கிறாங்க, தெரியல சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. இப்போ ஃபைனலாக அந்த பொக்கேவை அவர் வாங்கிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. நான் உங்கள் எல்லாரையும் அப்புறமா மீட் பண்ணுறேன், இப்போ எல்லோரும் போய் ஒர்க்கு பாருங்கள் சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. ஜங்குக் பேசுறது கோல்டு ரூமில் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. நம்ம ஜியோன் சார் எப்படி கோல்டாக இருப்பாரோ சேம் அவங்க பையன் அப்படி தான் சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பார் போலையே, முகத்தை காட்ட மாட்டேங்கிறாரே சொல்லிட்டு எல்லோரும் பார்க்குறாங்க. ஏன்னா ஜங்குக் இது வரைக்கும் யாரும் பார்த்ததில்ல. இப்போ ஜங்குக்கு டேரெக்டாக ஆமாடாங்க இருக்குது ஜங்குக் தான் ஓகேங்களா. அப்படியே வந்துட்டு மாஸ்க் போட்டு டேரெக்டாக ஒரு கேபினில் போயிடுறாரு. இப்போ மெக்கப் பின்னாடி போயிடுறாங்க. இப்போ நம்ம மெக்கிட்ட நம்ம ஜங்குக் தான் கேட்குறாங்க. ஆமாம் எங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் வந்தவங்க சொல்கிறாங்க. அவங்க வெளில இருக்காங்க, கூட்டிகிட்டு வா சொல்கிறாங்க. இப்போது மெக்க வராங்க. இங்கே பாருங்கள் பசங்களா அவங்களை கூப்பிட்றாங்க. பாஸ் வாங்க சொல்கிறாங்க. சரிட்டு 4 பேர் உள்ளே போகிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நவசாக இருக்குது, சொல்லவே இல்லை, சொல்லாமல் கிளம்பிட்டாரு. இப்போ அந்த குரூப் அப்படி நான் அந்த காமிக்கும்போது கூட எங்கள் அப்பாவோட கம்பெனி அவர் சொல்லவே இல்லை பற்றியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்கிறாங்க. இவருக்குன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி விட்டு எதுக்கு இங்கே வந்தார் சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் யோசிச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஃபைனலாக அந்த ஜங்கு பார்க்குறாங்க. எல்லாரையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இப்போ என்ன லைட்டாக ஜங்குக்கை பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு எதுவும் சொல்லாமல் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் எல்லாரும் அவங்க நேம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பார்க் ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் ஜிம்மின் அவர் நேம் சொல்லும்போது லைட்டாக ஐயா வின் பண்ணுறாரு. ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவர்கிட்ட என்ன பண்ணுறாரு பாரு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஃபைனலாக இப்போ ஜங்கு தான் 4 பேருக்கும் 4 ஃபைலை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபைலோட பேசிக் ஓகேவா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் இவங்களுக்கு கேளுங்க. இங்கே உங்களை யாரும் புள்ளி பண்ண மாட்டாங்க, பயப்பட வேணாம் என்ன அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ சார் இதான் ரீசனும் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கே வேணும் தான் வந்திருக்கீங்க, இன்டென்ஷனோட தான் வந்திருக்கீங்கல்ல சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் லைட்டாக நிறைய விங்க் பண்ணிட்டு இப்போ பார்க்குறாங்க. மேக்குங்க பாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ ஹெல்ப் பண்ணு, இவங்களை யாரும் ஹர்ட் பண்ணுறக்கூடாது சின்னதாக கூட ஓகே சொல்கிறாங்க. ஓகேடா நான் பார்த்துக்கிறேன் ஜங்க் சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டு 4 பேர் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ 4 பேர் வெளில வந்து பார்க்குறாங்க. ஏன்டா இங்கே இந்த இது வந்து அவங்க அப்பா கம்ப்யூட்டராக வந்துட்டாங்க, இதே வேற ஒரு கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க, என்ன அந்த கம்பெனி கூட இதை டைப் வச்சுக்கிட்டு அங்கேயும் வந்து அதான் பிஸ்னஸ் பார்ட்னராக வந்திருப்பார் அப்படி தானே சொல்கிறாங்க. அவரோட லிவிங் பார்ட்னரை சர்வ் பண்ணுறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஷையாக போயிடுது. ஆச்சரியம் டீஸ் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஏன்டா அவர் சொல்லவே இல்லை வந்துட்டு வரதுக்கு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. மேபி சர்ப்ரைஸாக இருக்குமோன்னு இருக்குது அப்படி தான் நினைக்க சொல்லிட்டு எல்லாரும் விட்டுறாங்க. இப்போது மதியம் லஞ்ச் டைம் ஆகுது. ஜங்குக்கு ஒரு டைம் கூட ஜிம்மில் கூப்பிடவே இல்லை. இந்த டே ஃபுல்லாகவும் ஜிம்மின் ஜங்குக்கை மீட் பண்ணவே இல்லை. அந்த மார்னிங் மீட் பண்ணதும் சரி, ஜங்கு வந்துட்டு சின்சியராக ஒர்க் தான் பண்ணிட்டுருக்காரு. இப்போ ஈவினிங் தாண்டா ஜிம்மின் வழக்கம் போல் இவங்க கூட போகிறாரு. போயிட்டு பஸ்ஸில் ஏறிட்டாரு. வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுக்கு ஜிம்மின் வரதுக்கு முன்னாடி ஜங்கு வந்திருக்காங்க. ஜிம்மின் பார்க்குறேங்க்கா அப்படி வந்து பார்த்துட்டு எதுவும் கேட்காம டேரெக்டாக வந்துட்டு பேக்கை தூக்கி போட்டு அப்படி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளில வராரு. இப்போ ஜங்கு தான் பார்க்குறாங்க. என்னாச்சு கோவமாக சொல்கிறாங்க. எனக்கே கோவம் உங்கள் மேலே அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் தள்ளி விடுறாங்க. இங்கே பாரு என்ன அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அங்கே வரீங்கன்னு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஏன் சர்ப்ரைஸ் நல்லா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. சர்ப்ரைஸா எதுக்கு சொல்கிறாங்க. பின்ன நீ தான் பயந்தா சொல்கிறாங்க. இப்போது நான் எனக்கு புரியுது, உங்கள் அப்பா கம்பெனினால நீங்கள் மாற்றி வந்துட்டீங்க, இதே வேற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருப்பீங்க சொல்லுதானே கேட்குறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அங்கே கூட இந்த ஜங்குக்கு வருவான் ஓகேவா, இந்த ஜங்குக்கு இந்த ஜிமினை சேவ் பண்ணணும்னா எங்கேனாலும் வருவான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஏன் என்னை மீட் பண்ணவே இல்லை கூப்பிடவே இல்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ இன்டர்னாக வந்திருக்க, யாராவது ஒன்று பார்த்துட்டு தப்பாக காசு பேசக்கூடாதுல்ல, சரியா, அதனால தான் நீ ஃபர்ஸ்ட் டே அப்படிலாம் கூப்பிட முடியாதுல்ல அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப லவ்லியாக, கேரிங்காக, எப்படி இப்படி ஒரு ஜங்க் பர்சன் நான் பார்த்ததே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம்மி போய் ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி பேபி மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. ஜங்குக்கும் ஜிம்மில் தூக்கிட்டு அப்படி வந்துட்டு அப்போ எனக்கு என்ன ரிவார்டு தெரியா சொல்கிறாங்க. ரிவார்டா என்ன வேணும்னு சொல்கிறாங்க. ரிவார்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஜிமின். ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக அவங்க கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இங்கே எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அப்பாவோட கம்பெனியோட ஒர்க்கு நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாட்ட என்ன சொன்னீங்க சொல்கிறாங்க. அதுவா எனக்கு கொஞ்சம் என்னோட அப்பா ரொம்ப டேஸாக கேட்டாங்க, ஒரு 6 மந்த் எனக்கு லீவ் கூடண்டா, நானும் உன்னோட அம்மாவும் ஃபாரின் கண்ட்ரி போய் சுற்றி பார்த்துட்டு வரோம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா உன்னோட அண்ணா வந்துட்டு ஆஃபீஸ் வரமாட்டா, நீ தான் பார்த்துக்கணும், நீ தனியாக கம்பெனி வச்சிருக்க அப்படின்னு என்னோட ஆஃபீஸுக்கு கொஞ்சம் பார்த்துக்கன்னு சொல்லி ரொம்ப நாள் கேட்டார். நான் அவருக்கு அந்த டைமே கொடுக்கல. இப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சா, நான் இப்படி சொன்னேன். என் அப்பா ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவர் ஊர் சுற்ற போயிட்டு சொல்கிறாங்க. என்னன்னு காமா என் அப்பாவும் அம்மாவும் ஊர் சுற்ற போயிட்டாங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி, நான் கம்பெனி பார்த்துக்குவேன், அப்படியே உன்னையும் பார்த்துக்கல சொல்லிட்டு ஜிமினை பார்த்து ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினை ஹாப்பியாக பார்க்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் தான்டா ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினுக்கு விட்டார டேட் இருக்காங்க. ஜங்குக்கு ஜிமினுக்கு மேட்சாக ஒரு ஷர்ட் தான் போடுறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் நான் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே சொல்கிறாங்க. பாரு நான் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ட்ராப் பண்ணிடுறேன், நீ வந்துட்டு இறங்கி ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு நடந்து வர மாதிரி வந்துடும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமின் ஜங்கு 2 பேரும் காரில் ஒன்றா தான் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜங்கு வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஒரு கார் ஆஃபீஸ் உள்ளே போகுது. நம்ம ஜிமின் ஜங்கு போட ஒரு 5 செகண்ட் அப்புறம் இவர் உள்ள போகிறாரு. இப்போ ஆஃபீஸ்க்கும் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் ஜங்கு யாரோ ஒரு பர்சன்கிட்ட ஃபோனில் சேட் பண்ணிட்டே இருக்காரு. ஜங்கு உள்ளது பார்த்துட்டு இருக்காங்க. யார்கிட்ட சேட் பண்ணுறான் சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ கூப்பிட்றாங்க. இப்போ மெக்கிட்ட சொல்லிட்டு தான் ஜிமினை கூப்பிட சொல்கிறாங்க. ஜிமினையும் நம்ம மெக்க கூப்பிட்றாங்க. ஜிமின் உள்ளே போகிறாங்க. மே கமின் மிஸ்டர் ஜோன் சொல்கிறாங்க. கமின் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் உள்ள வராங்க. ஜங்குக்கு அப்படியே ஸ்க்ரீனில் போட்டு டோரை லாக் பண்ணி விட்றாரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. யார்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. வேண்டாம் இப்போ கேட்டால் கண்டிப்பாக இது ரூல்ஸில் இருக்குது, நீங்கள் வந்துட்டு நான் சேட் பண்ணுறதை பார்க்கக்கூடாது சொல்லுவானே சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. நான் வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, யாராவது வேறு யாராவது வெயிட்டிங்கில் இருக்காங்களா இவனுக்கு, இல்லை ஒரு லவ் பண்ணுறாங்க, பயம் வந்துடுது. இப்போது ஜங்கு கேட்குறாங்க. தப்பாக எடுத்துக்க மாட்டா சொல்கிறாங்க. எடுத்துக்க மாட்டா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. யார்கிட்ட ஷேர் பண்ணுற சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஓப்பனாக சொல்லிடுறாரு. என்னோட கசின் பிரதர்கிட்ட சொல்கிறாங்க. கசின் அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. ஜிமின் சரி ஓகே நம்ம போவா சொல்கிறாங்க. போகணுமா சொல்கிறாங்க. போகணும் சொல்கிறாங்க. கொஞ்சம் சொல்கிறாங்க. வேண்டாம் ஜங்குக்கு வேண்டாம், யாரை பார்த்து தப்பாக நினச்சி சொல்கிறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க வா சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிமிக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி குட்டியாக ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினும் ஹாப்பியாக அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இப்படி தான் இண்டஸ்ட் போயிட்டு இருந்திருக்கும். ஃபைனலாக நம்ம ஜிமின் ஜங்கு 2 பேருடைய அந்த இன்டர்ன்ஷிப்பும் ஜங்கோட ஜிமினோட இன்டர்ன்ஷிப் முடியுது. ஜங்குக்கு அவருடைய அவங்க அப்பா கிட்ட கேட்டது அந்த டைமும் அவர் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னைக்கோட லாஸ்ட் டே ஆஃபீஸில். ஆனால் ஜிமின் என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஆஃபீஸை விட்டு வந்துட்டு அவர் இன்றைக்கி எல்லாருக்கும் பார்ட்டி கொடுக்குறாங்க. இன்டர்ன்ஷிப்பாக பார்ட்டி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டு வந்துட்டாரு. ஜங்கு பார்த்தா அவ்வளோ டயர்டாக இருக்காரு. ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கு ஜிமின் அப்படியே மேலே வந்துட்டு லைட் பண்ண வச்சுக்கிறாங்க. என்னாச்சே சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஹாப்பி தானே சொல்கிறாங்க. அந்த 6 மந்த் நல்லா பார்த்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஏன் கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை கம்பெனியில் உனக்கு எந்த மிஸ்டேக் வந்துக்கூடாது, உன்னை யாரும் புள்ளி பண்ணக்கூடாது, உன்னை யாரும் ஃப்ளட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு ரொம்ப அதுக்காக தான் வந்தேன். ஃபைனலாக அதெல்லாம் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. முடிஞ்சிச்சு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு இவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உண்மையாக ஒன்று சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீங்கள் உண்மையாகவே உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னர் ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. ஜங்கு கூட ஃபேஸை சேஞ்ச் ஆகிடுது. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் இவ்வளோ கேரிங்காக இவ்வளோ லவ்வோடு பார்த்துக்கும் போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப லக்கி இல்லை அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது. நம்ம ஜங்கு கிட்ட ஒரு கோமே தெரியுது. ஜங்கு எதுவும் சொல்லாமல் எந்திரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. எந்திரி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே எழுந்து போயிடறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓ சாரி நான் அப்படி பேசுகிறக்கூடாது, ஏன்னா ஜங்கு சொல்லியிருக்காங்கல்ல நான் பர்சனல் விஷயத்தை வந்து பேசக்கூடாது சொல்லிட்டு சாரி ஜங்குக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மனசில் நினச்சிக்கிறாரு. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன் அது வேறு யாராக இருக்கணுமா என்ன சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜங்கு வந்துட்டு ஜிமின் வந்து யாரையாவது வச்சு கம்பேர் பண்ணி ஜங்கு கூட பேசுனாங்கன்னா ஜங்கு அது பிடிக்காது. இப்போ ஜிமின் வந்துட்டு ஓகேன்னு விட்டுறாங்க. இப்போ ஜங்கு கோவமாகவே இருக்காங்க. ஜிமின் பார்த்தா ஜங்கு பார்க்குறாங்க. ஜங்கு வந்துட்டு அப்படியே பால்கனியில் உட்காந்துருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஜங்குக்கு பசிக்க சொல்கிறாங்க. ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் சமைச்சு தர மாட்டீங்களா அப்படி சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் சமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போவா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஜங்கு அப்படி இன்னும் கோவம் வருது. எங்கே போகணும் அப்படி சொல்லிக்கிட்டே எழுந்து வராங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில சொல்கிறாங்க. அதெல்லாம்
எங்கே போவேனா சொல்கிறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அதுக்கு நான் வெளில போய்ட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என் கூட வர மாட்டேங்கிறா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க என் கூட வா சொல்லிட்டு நம்ம ஜங்க் தான் ஜிம்மில் கூட்டிகிட்டு எப்படி ஒரு கப்பல் ரெஸ்டாரண்ட் தான் போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி நல்லா வைப்பாக இருக்கும் அந்த கப்பல் ரெஸ்டாரண்ட் தான் ஜங்க் ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே நல்லா க்யூட்டாக வெல்கம் பண்ணுறாங்க. ஜிம்மினு ஜங்க் 2 பேரும் போகிறாங்க. அங்கே ஃபுட்டு எல்லாமே ஜிம்முக்கு பிடிச்சதை ஜங்க் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஜங்கு டேஸ்ட் பண்ணி பாருங்களேன்னு சொல்லிட்டு அவர் ஃபீட் பண்ணி விட்றாரு ஜங்குக்கு. அந்த கோவம் எல்லாம் இப்போ போயிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட ஹாப்பி மூட பார்க்கும்போது ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஹாப்பி ஆகிட்டாரு. எனக்கு தெரியும் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொன்னால் அவர் ஒத்துக்க மாட்டார். அந்த ரீசனுக்காக தான் நான் வேணும்னு கேட்டேன் சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போது ஜங்கு தாண்டி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க நான் நாளைக்கு என்னோடய கம்பெனிக்கு போகிறேன். என்னோடய ஓன் கம்பெனிக்கு நான் போகிறேன். எனக்கு 1 வீக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்குது. உனக்கு எக்ஸாம் இருக்குது. கொஞ்சம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறியா சொல்கிறாங்க. வெளில எங்கேயும் நம்ம போகக்கூடாது உனக்கு புரியுதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கு வந்துட்டு அவங்க இன்டர்ன்ஷிப் அவங்களுடைய இது அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு 1 இயர் ஆக போகுது. ஓகேங்களா 1 இயருக்கு இன்னும் 1 வீக் மட்டும்தான் இருக்குது பேலன்ஸு. ஏன்னா அவங்க 6 மந்த் நார்மலாக இருந்திருப்பாங்க. 6 மந்த் இன்டர்ன்ஷிப்பாக போய் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை வெளில சொல்ல முடியல. ஜங்குக்கு அதோட கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜங்கு சேம் டைம் ஒரு ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அவரோட ஓன் கம்ப்யூட்டர் ஒர்க்கை தான் அவர் பார்க்கணும். அவர் சின்சியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இங்கே பார்த்தா நம்ம ஜிமின் அவருக்கு எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்காங்க. ஜங்கு நைட்டில் கூட ஜிமினுக்கு டீயாக வச்சு தராங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் ஜங்குக்கு சொல்கிறாங்க இல்லை குடிச்சிட்டு படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் படித்து முடிக்கிற வரைக்கும் ஜங்குக்கு லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் நார்மலாக தான் அவங்க தூங்குவாங்க. அவங்களுக்கு கூட எதுவுமே இல்லை. இப்படி போயிட்டுருக்கு. 1 வீக் ஆஃப்டர் ஜிமினுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த 1 வீக்கில் நம்ம ஜிமின் ஊருக்கு ரிட்டன் போய் ஆகும். அது எப்படி ஜங்கு கூட சொல்கிறதே தெரியல. பயமாக இருக்குது. ஜங்குக்கு இங்கே 1 வீக் ஆஃபீஸ் இங்கே உள்ள ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ அவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை ஜிமின்ட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் ஒரு மாதிரி சேடாக ஒரு மாதிரி பால்கனி இருக்காங்க. அந்த குஷன் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க வா சொல்லிட்டு அவர்கிட்ட உட்காந்துட்டு அவர் ஒரு மாதிரி செஸ்ட்டில் அப்படியே இருந்து சாட்சி வச்சுக்கிறாரு. அவர் ஜிமின் ஆகிட்ட ஜிமின் பார்க்குறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு சொல்கிறாங்க. உனக்கு எதாவது என்கிட்ட சொல்லணுமா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு எதனா சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று சொல்லணும் சொல்கிறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மனசில் நான் இருக்கிற ஒரு டைம் சொல்லுங்க ஜங்குக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் நினைக்கிறாங்க. இங்கே ஜங்கு பார்க்குறாங்க. நான் உனக்கு ஒன்று சொல்லணும்டா இம்பார்ட்டண்ட்டாக அது வந்து தான் சொல்லணும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. உனக்கு பிடிக்கலனா கூட அட்லீஸ்ட் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிடணும். எனக்கு அது தோணுது. கண்டிப்பாக உனக்கு எனக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன் சொல்லிட்டு ஜங்குக்கு நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் பார்க்குறாங்க. சொல்லுங்கள் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் 1 வீக்கு ஃபாரின் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. இந்த வீக்காக சொல்கிறாங்க. ஆமாம் இந்த வீக் தான் சொல்கிறாங்க. இந்த வீக் நீங்கள் போய் ஆகணுமா சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் இந்த வீக் நான் போய் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. இது ஃபாரின் கிளைண்ட் மீட்டிங் இருக்குது. நான் கண்டிப்பாக போய் ஆகணும். அது என்னோடய பார்ட்னர்ஸ் கூட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ஜிமினுக்கு ஜங்கோட பார்ட்னர்ஸாக யாருன்னு தெரியாது. ஆனால் பார்ட்னர் இருக்காங்க மட்டும் தெரியாது. வேறு யாரும் இல்லை பட்டே அண்டுக்கா இவங்களா தாண்டா ஓகேவா பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் போகிறீங்கிறதுக்கு ஆமாம் ஜிமின் போய் ஆகணும். நீ தப்பா எடுத்துக்கா சொல்கிறாங்க. இல்லை நான் ஏன் தப்பா எடுத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கட்டும் போகிறதுக்கு. இப்போ ஜங்குக்கு பார்க்குறாங்க. நான் 1 வீக் ஒன்று மிஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் அந்த 1 வீக்காக நம்ம சரியாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு புரியுது. ஜிமினே வந்துட்டு ஜங்கு வந்துட்டு போய் கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பெட்ரூம்குள்ளே தூக்கிட்டு போகிறாங்க. ரொம்ப அழகாக ஹாப்பியாக அந்த மொமெண்ட் இது வரைக்கும் இருந்ததை விடவும் ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும். ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் ஜங்குக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்கு வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அப்படின்னா அவர் ட்ரிப் போகிறதுக்காக கிளம்புறாரு. ஃபாரின் ட்ரிப் போகிறதுக்கு அந்த லக்கேஜெலாம் பேக் பண்ணுறாரு. ஜிமினுக்கு மனசே இல்லை. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க என்கிட்ட எதனா சொல்லணுமா ஜங்குக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அந்த 1 வீக்கில் முடிய போகுது இல்லையா அதனால கேட்குறாங்க. இப்போ ஜிமின் ஜங்குக்கு பார்க்குறாங்க. என்ன 1 வீக் தானே முடிய போகுது வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவரும் இங்கே பாரு ஜிமின் எதுவும் இல்லை ஓகேவா நீ எதுவும் யோசிக்காத. உனக்கு தனியாக இருக்க பயமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிரு வந்து நான் பார்த்துக்கிறேன் உன்ட்டு பேசுகிறேன் ஓகேவா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்லிட்டு ஜிமினோட 4 கிலோமீட்டர்ஸ் பண்ணிட்டேன் பாய் சேஃபாக சொல்லிட்டு நம்ம ஜங்கு வெளில வந்துடுறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு போய்ட்டு 1 டே ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமினுக்கு கால் வருது. ஜிமின் பிக் பண்ணுறாங்க. ஹலோ ஜிமின் சொல்கிறாங்க. ஹலோ டேட் சொல்கிறாங்க. ஜிமின் இப்போ நான் அங்கே வருவா நீ வரியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு அப்படியே தூக்கி போட்டுருது. அப்பா சொல்கிறாங்க. அதான் உனக்கு எக்ஸாம் முடிஞ்சிச்சு. உனக்கு ப்ரொஃபஸர்ட்டே நான் ஃபோன் பண்ணி கேட்டேனே எக்ஸாம் முடிஞ்சிச்சு நல்லா நீ எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப் நல்லா முடிச்சிட்டேன் எல்லாமே கேள்விப்பட்டேன். அப்படிதான் நீ இப்போ கிளம்பணும்ல எப்போ கிளம்புற நீ கிளம்புறேன் நான் வந்து கூட்டிகிட்டு வரவா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேட் அது வந்துட்டு 1 வீக் டைம் தெரியும் கொடுக்கணும். 1 வீக் எதுக்கு காலேஜ் முடிச்சிட்டா இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டா அதுக்கப்புறம் 1 வீக் என்ன பண்ண போகிற சொல்கிறாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட வாய்ப்பே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இவ்வளோ டேஸ் வந்தேன் உனக்கு கேட்டது எல்லாம் பண்ணிட்டேன்ல இப்போ நீ கிளம்பி வர சொல்கிறாங்க. டேட் ப்ளீஸ் சொல்கிறாங்க. நோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே நோ சொல்லலாம் கண்டிப்பாக டேட் இங்கே கிளம்பி வந்துடுவாங்க சொல்லிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க. அந்த வீட்டில் அவ்வளோ மெமரிஸ் இருக்குது. நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ அந்த வாலை பார்க்குறாங்க. ஜங்குக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு பெரிய பிக்சரை ஃப்ரேம் பண்ணியிருப்பார் நம்ம அந்த வாலில். ஜங்குக்கு ஜிமின் கேட்குறாங்க ஏன் ஜங்குக்கு இதை சொல்கிறாங்க. இல்லை எப்போதும் வீட்டுக்குள்ளே வந்தால் உன்னை பார்க்கணும்னு எனக்கு தோணும் அதனால தான் சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அதெல்லாம் பிக்சர்லாம் பார்க்கும்போது ஜிமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இந்த வீட்டுக்கு வரும்போது என்ன லக்கேஜெலாம் கொண்டு வந்தாரோ அது மொத்தத்தை பேக் பண்ணுறாரு. ஜங்குக்கு ஜிமினுக்கு எடுத்து கொடுத்த அந்த கப்பல் ட்ரெஸ் எல்லாமே அங்கேயே இருக்குது. மற்றது எல்லாத்தையும் நம்ம ஜிமின்
வந்து பேக் பண்ணுறாரு. அவருக்குன்னு கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. இப்போது அந்த அந்த ஒரு ஃபார்மில் அதாவது அவங்க ஒரு இது போட்டுருப்பாங்க கான்ட்ராக்டாக அதை எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு பார்க்குறாங்க. இந்த 1 வீக்காக சொல்லாத இதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல போகிறீங்க சொல்லிட்டு எனக்கு உங்களுக்கு என் மேலே லவ்வே வரலன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உங்கள் மேலே ரொம்ப லவ் வந்துருச்சு. அதிகமாக லவ். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் லிவிங் பார்ட்னராக நான் உங்களை ஃபீல் பண்ணவே இல்லை. எப்போவுமே ஒரு ஹஸ்பண்டாக ஃபீல் பண்ணிட்டேன் ஜங்குக். ஐ லவ் யூ ஸோ மச். பட் அதை சொல்லவே கூடாது, ரொம்ப தப்பு. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபீல் ஆகலைல்ல, அதனால தான் நீங்கள் நல்லா கேரிங்காக பார்த்துட்டீங்க. ஒருவேளை மேபி உங்கள் நேச்சர் அதுதான் போல், நீங்கள் அப்படி இருந்துட்டீங்க. நான் அதனால தான் நானும் கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சிட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினும் அப்படியே வந்துட்டு பார்க்குற அந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போட்டுடுறாங்க. ஏன்னா அந்த நம்ம அதாவது கான்ட்ராக்ட் முடிகிறப்போ சைன் பண்ணணும். அதை வந்து சைன் பண்ணிவிட்டு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. டியர் ஜங்குக், ஐம் சாரி, நீங்கள் இல்லாதப்போ இப்போ கிளம்ப வேண்டியதாக இருக்குது. 3 days பேலன்ஸ் இருக்குது நம்ம கான்ட்ராக்ட் முடிய. ஆனால் நான் போக வேண்டிய சுச்சுவேஷனால தான் நான் போகிறேன். இந்த 3 days மட்டும் என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அதில் எழுதுகிறாங்க. இப்போது உங்க கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தேன். நான் இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இந்த லிவிங் கூட நினைக்கவே இல்லை. நான் நினச்சேன் ஒரு வேளை மேபி இந்த பிரேக் கூட பண்ணுவோம் இடையில அப்படின்னு கூட நினச்சேன். ஏன்னா அதில் கான்ட்ராக்டில் 6th ரூல் வந்து என்ன இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஒருத்தர் வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போவே அந்த கான்ட்ராக்டில் முடிச்சிக்கலாம்னு சொல்லி இருந்துச்சு. ஏன்னா அப்படி நான் எந்த இடத்துலையும் ஃபீல் பண்ணல. எனக்கு இன்னும் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ண அளவுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டேன். இப்போ எழுதுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பார்த்துட்டீங்க, நீங்கள் ரொம்ப உண்மையாகவே ஒரு ஜென்டில் மேன் ஜங்குக்கு நான் பார்த்த வரைக்கும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. இந்த 1 year நான் மறக்கவே மாட்டேன் லைஃப்பில். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிவிங் பார்ட்னர் உங்கள்கிட்ட ஒரு பாய் சொல்லிட்டு ஹக் பண்ணு தோணுது. பட் நீங்கள் இல்லை, அந்த ரீசனால் தான் நான் என்னோடய திங்ஸை மட்டும் எடுத்துருக்கேன், வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகல. உங்கள்கிட்ட சொல்லாமல் போகிறதுக்கு சாரி, நீங்கள் நேரில் இல்லாத சொல்லாமல் போகிறேன், சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, மன்னிச்சிருங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம கான்ட்ராக்ட் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் அந்த ஜிமினும் எழுதி வச்சுட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவர் லக்கேஜ் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ ஆஃப்டர் 3 days அப்புறம் நான் ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக வராங்க. இன்றைக்கி கான்ட்ராக்ட் முடியுது எனக்கு தெரியும். கான்ட்ராக்ட் முடியறதை தாண்டி ஒரு பெர்மனெண்ட் கான்ட்ராக்ட் நான் உங்கள்கிட்ட போட போகிறேன். எப்படின்னா அது எப்படி இருக்கு நீ ஃபீல் பண்ண தானே போகிறேன் சொல்லிட்டு நம்ம ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக அப்படி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு போட்டு உள்ள வராரு. உள்ள வந்து பார்க்குறாங்க, ஜிமின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிமின் ஒரு வேளை ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான். அவன் தனியாக இருக்கிறது பயப்படான் சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் லக்கேஜெலாம் வைக்கிறாங்க. வச்சுட்டு அப்படியே டேரெக்டாக வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் சொல்லிட்டு ரூமுக்கு தான் வராங்க. வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஜிமினோட கிளாத்ஸே இல்லை. ஜங்குக்கும் ஜிமின் வாங்கின கப்பல்ஸ் கிளாஸ் மட்டும் தான் இருக்குது. எங்கே போயிடுச்சு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்தா எதுவுமே இல்லை. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன சொல்லிட்டு எம்டி ஃபீல் ஆகுது சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஒவ்வொரு இடத்துல பார்க்குறாரு. பார்த்தா ஜங்குக்கு ஜிம்மும் சேம் வாங்கினா நிறைய திங்ஸ் இங்கே இல்லாமல் இருக்கா, நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகுது சொல்லிட்டு ஜங்கு எல்லாத்தையும் வீட்டை சுற்றி பார்க்குறாரு. எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஃபைனலாக அவங்க ஸ்டே பண்ணுற இன்னொரு பெட்ரூம் போகிறாங்க. அந்த பெட்ரூம் போய் பார்த்தா நாங்கள் அந்த டேபிளில் ஒரு பேப்பர் இருக்குது, எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஜிம்மின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, கான்ட்ராக்ட் பேப்பர் சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் இப்போ தான் வந்துட்டு ஜங்கு ஜிம் சைன் பண்ணது. அந்த லெட்டர் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறாரு. ஜங்குக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஜிமின் என்ன பண்ணியிருக்கா, இன்றைக்கி தான் ஜிமின் கான்ட்ராக்டே முடியுது, நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்ன மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்தேன், என்ன ஜிமின் பண்ணியிருக்கா சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி ஜிமினுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோன் யூஸ் இல்லை, சுத்தமாக வந்துட்டு ஃபோன் போகவே இல்லை. இப்போ ஜிமின் ஜங்கு தண்டா எண்ணுக்கு நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கால் பண்ணுறாங்க. எங்கேயுமே கால் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஜங்குக்கு ஒவ்வொன்றும் தேடுறாங்க. ஜிமினோட அட்ரஸ் ப்ரூஃப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே போயிட்டு ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ தான் ஜங்குக்கு வேகமாக வந்துட்டு அந்த ஜங்கு இது கூட ஜிமின் தங்கியிருப்பாங்க இல்லையா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே வராங்க. இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் வந்துட்டு ஸ்டடீஸ் பண்ணுறதுக்காக தான் எனக்கு வந்திருந்தாங்க. எல்லோரும் ஃபாரினர்ஸ் இருந்தவங்க தான். எல்லோரும் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எல்லாம் காலேஜில் முடிச்சிட்டனால எல்லோரும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க. அவங்களோட அட்ரஸ் எதுவும் சொல்கிறாங்க. இல்லை அவங்க ப்ரூஃப் வந்துட்டு காலேஜ் வர ப்ரூஃப் வச்சு தான் வந்துட்டுங்க அங்கே வந்துட்டு வீட்டை ரெண்டுக்கு எடுத்தாங்க. இப்போ காலேஜ் ப்ரூஃப் வச்சு தான் வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க ஓன் ப்ரூஃப் வந்து எங்கள்கிட்ட கொடுக்கல சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லை. இவன் ஜிமின் படித்த யூனிவர்சிட்டிக்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தாலும் ஜிமின் வந்துட்டு இங்கே உள்ள ஒரு அந்த இப்போ தங்கியிருப்பாங்களே அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. அவர் ரியல் அட்ரஸை கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி தேடுறது, எங்கே தேடுறது சொல்லிட்டு தேடிட்டே இருக்காரு. அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குது. ஜிமின் தன்னோட போனவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் ரொம்ப ட்ரீமோட இருப்பார். 1 week அப்புறம் நான் சொல்கிறேன், நீ ஏற்றுக்கலாம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் கொடுத்து ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி கொடுத்து என்னென்ன பிளான் வச்சிருப்பாரு. ஆனால் இங்கே எதுவுமே இல்லை. தேடிக்கிட்டே இருக்காரு, கிடைக்கவே இல்லை. ஜிம்மில் பற்றி எந்த ஒரு சின்ன குழுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஜங்கு ஒவ்வொரு டைம் ஃபாரின் போகிறப்பலாம் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேடிப்பார். எங்கன்னா வந்துட்டு ஃபாரினில் இருப்பானா, ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பாரான்னு சொல்லிட்டு தான் ஃபாரின்ஷிப் போயிட்டே இருந்திருப்பார். இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்கோட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. அது ரீசனே வந்துட்டு அப்படி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறேன்னா ஜங்கோட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஒரே ரீசனுக்காக என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டே சொல்லியிருப்பாங்க. சரிட்டு டேவும் ஜங்கு ஃபைனலாக என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போது நம்ம ஜங்கு அப்படியே கரண்ட்டில் அப்படியே ஃப்ளாஷ்பேக் முடிச்சு உள்ளே வராரு. இங்கே நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜிம் வந்து ஜங்கு கூட இப்படி லைஃப் லீட் பண்ணியிருக்கான். ஜங்கு ஜிம்முக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பார்க்குறாங்க. அப்படின்னா ஏன் உன்னால் லவ்வாக சொல்ல முடியல, அந்த ஈகோ தவிர்த்து சொல்கிறாங்க. எனக்கு எந்த இடத்துல ஈகோவே கிடையாது. என்னோட ஜிம்முக்கிட்ட எனக்கு ஈகோ இருந்ததே இல்லை. எனக்கு என்ன ஒரு பயனா, நான் எப்பவுமே ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன். எனக்கு ஜிம்மில் ரூல்ஸை பிரேக் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டைம் பிரேக் பண்ணுறதுனால நான் ஏதோ சின்னதாக ஹர்ட் பண்ணிட்டேன். அந்த ஒரு காரணத்தினால அவன் எப்பவுமே பிரேக் பண்ணல. அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா, கண்டிப்பாக என்னோட கான்ட்ராக்ட் முடிகிற அன்றைக்கி நான் பர்மனெண்ட்டாக அவங்க கூட கான்ட்ராக்ட் பண்ணி லைஃப் லாங் வரைக்கும் அவங்க கூட இருக்கணும்னு நினச்சேன். அவங்க கன்ஃபர்ஸ் பண்ண சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேர் அப்போ பண்ணியிருந்தேன். அதனால தான் கரெக்டாக நான் கான்ட்ராக்ட்
ப்ராஜெக்ட் முடிவு அன்றைக்கே ரிட்டர்ன் வந்தேன். எனக்கு ஒர்க் கூட முடியல. ஆனால் அன்றைக்கே ரிட்டர்ன் கிளம்பி வந்தேன் என்னோட ஜிம்முக்காக. ஆனால் என்னோட ஜிம்முக்கு இல்லவே இல்லை. அங்கே எடுத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப அழுறாங்க. நான் சொல்லியிருந்திருக்க முன்னாடியே சொல்லியிருந்தா எங்கள் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணிட்டேன், வேண்டாம் லிவிங் டூ அதில் வந்து பிரிஞ்சிடலாம் சொல்லிடுவானுன்ற ஒரே ஒரு பயம் தான். எப்போயாவது அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் பண்ணிட்டா பிரிஞ்சிலான்ட்டு அந்த ரூல்ஸ் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக சொல்கிறாங்க. எவன்டா கண்டுபிடிச்ச அந்த ரூல்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டு நம்ம மேற்கோங்க டேவி பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜென் பார்க்குறாங்க, அங்கே பாருங்கள் ஷுகா, அவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, உங்களுக்கு புரியல சொல்கிறாங்க. ஷுகா விட்டே கொடுக்க மாட்டார். இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை, அப்படி நீங்கள் நினச்சிருந்தா வந்துட்டு சொல்லியிருக்கலாம் லவ், அப்படி ஈகோவை தவிர்த்து அவனே அக்செப்ட் பண்ணலாம் கூட சொல்லியிருக்கலாம். ஏன் அவன் கண்ணில் நீங்கள் ஒரு டைம் கூட லவ்வை ஃபீல் பண்ணவே இல்லை சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் எங்கே சொன்னால் ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் அவரோட ஜிம்மனோட நேச்சர் அதுதான், நான் எல்லாரையும் லவ் கேரிங்கோட தான் பார்ப்பணும் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப கேரிங்காக இருப்பான். அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணிடுச்சு. அந்த ரீசனால தான் நான் யோசிச்சேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவருக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக நம்ம ஷுகா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. அவருக்கு வந்துட்டு பேபியையும் ஜிமினையும் கொடுக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் இவங்களால சேஃபாக பார்த்துக்க முடியாது, நான் தான் சேஃபாக பார்த்து பண்ணுற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் இருக்காரு. இப்போ ஜின்னு சைக்காட்ரிக்டா ஓகேங்களா. ஜின் என்ன பண்ணுறாரு, ஷுகா சொல்கிறாங்க, ஜின் சொல்கிறாங்க கொஞ்சம் விடுவாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமில் போய்ட்டு ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு பால் அப்படியே சுற்றி விடுறாங்க. அந்த பால் நம்ம ஷுகா பார்த்துட்டே இருக்கு. அவருக்கு ஒரு மாதிரி அவர் வந்து ஒரு ஹிப்னடைஸ் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம ஷுகா வந்து ஒரு மாதிரி மயங்கிறாரு. இப்போ நம்ம ஜின்னு தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் ஷுகா, உங்களுக்கு ஜிம்மின் கூட வேறு மாதிரி இருக்கணும் ஆசையாக இருக்கா, உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு என்னோட ஜிம்மின் அப்படி எப்போவுமே நான் பார்க்க மாட்டேன். அவன் எப்போவுமே வந்துட்டு என்னை நார்மலாக தான் பார்த்துட்ருப்பான். ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் பார்ப்பான், அதை தாண்டி அவன் யோசிக்க மாட்டான். எனக்கு ஜிம்முக்கு பிடிக்காத எதையும் நானும் செய்ய மாட்டேன். எனக்கு என் ஜிம்முக்கு பிடிக்கும், அவன் ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ஜிம்மின் எப்போ என்ன சொல்லணும், நீ எப்போவுமே எனக்கு கம்ஃபர்ட் சொன்னால் மட்டும் தான் இருப்ப ஷுகா, அப்படி மட்டும் தான் உங்களை என்னால் பார்க்க முடியும் சொல்லணும். அப்போயும் நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஜிம்மினை லாஸ்ட் வரைக்கும் என்னோட ஜிம்மினையும் பேபியும் நல்லா பார்த்துப்போம், அது மட்டும் தான் எனக்கு ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஷுகா சொல்கிறாங்க. ஒன் டே ஜிம்மின் ஃபீல் பண்ண என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க, என்னோட பார்ட்னர் கூட என்னால் சேர முடியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண என்ன பண்ண சொல்கிறாங்க. அந்த நிமிஷமே ஜிம்மோட பார்ட்னர் தேடி அவங்க கூட சேர்த்து வச்சிருவேன்னு சொல்லிட்டு ஷுகா சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு நல்லா புரிஞ்சிடுது, ஷுகாவுக்கு ஜிம்மின் மேலே எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லை அப்படின்னு புரிஞ்சிடுது. அவரோட ஒரே ஒரு என்ன என்னன்னா, அவர் வந்து ப்ரொடக்டிவாக பார்த்துக்கொண்டு தான் நினைக்கிறாரு, தாண்டி எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ஜின்னும் அந்த ஷுகாவை கொஞ்சம் காம் பண்ணிடுறாரு. ஷுகா அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் தூங்கிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. இப்போ ஷுகா வெளில வந்துட்டாங்க. இப்போ ஜின்னு தான் நம்ம ஷுகா பேசின எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஜங்க் கூட காமிச்சிருப்பாங்க. இதை நம்ம டேவும் கேட்டிருப்பாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஷுகாவோட இந்த தாட்டை பார்க்கும்போது. இருக்குது ஒரு மாதிரி இன்னொரு ஷுகா மேலே டீப்பாக ஃபால் ஆகுறா நம்ம டே. இப்போது நம்ம ஷுகா அண்ட் ஜங்கு தாண்டா இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவர் கொஞ்சம் டைம் எடுக்கும் சொல்கிறேன் ஜின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பிஸ்னஸ் மட்டும் தான் ஒர்க் போயிட்டே இருக்குது. ஆஃப்டர் 3 வீக்ஸ் நம்ம ஷுகா ஃபைனலாக முடிச்சிட்டாரு இந்த ப்ராஜெக்ட்டை. இப்போ அவர் நாளைக்கு டுமாரோ கிளம்பணும். இன்றைக்கி ஒரு பார்ட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டியில் ஜின்னு டே எல்லாருமே இருக்காங்க. நம்ஜுன்னு ஜங்குக்கு ஷுகா சொல்லிட்டு ஷுகா பார்க்குறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளம் தான், மற்றபடி எனக்கு உங்கள் எல்லாரும் கூட ரொம்ப கம்ஃபர்ட்டாக வந்துச்சு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜேகப் கூட இருக்காங்க. இப்போது நம்ம டே தான் பார்க்குறாங்க. டே நிறைய ட்ரிங்க் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. இப்போ ஷுகா பார்க்குறாங்க. டே வந்துச்சு ஷுகா கூட ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. அது ஷுகாவுக்கே தெரியும். இப்போ கிட்ட பாருங்க டே சொல்கிறாங்க, மியாவ் மியாவ் சொல்கிறாங்க. என்ன மியாவ் மியாவ் சொல்கிறாங்க. சாரி மியாவ் மியாவ், எனக்கு தெரியும் உனக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது, உனக்கு ஜிம்மில் தான் பிடிக்க சொல்லிட்டு. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எல்லாரும் எப்படி சுற்றுறாங்க, எல்லோரும் லவ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு யாரு மேலே ஃபீலிங்ஸே வரல மியாவ் மியாவ், உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்கியா, ரொம்ப கேரிங்காக இருக்கியா, அப்படி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறியா, ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஆனால் நீ என்ன ஏற்றுக்க மாட்டேன்னு தெரியும், சாரி சொல்லிட்டு நம்ம டே ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம டே ஷுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு நீ ஜங்குக்க நீ சொல்கிற ஜங்குக்க என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்க, மேரேஜ் பண்ணிக்க சொல்லிட்டு. இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டா ஜங்குட எப்படி ஒரு லைஃப் வாழ்வும் தெரியுமா சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, நீயும் ஜிம்முனி இப்போ எப்படி இருக்கணும், நானும் அப்படி தான் இருப்பேன். உனக்காவது ஒரு பேபி இருக்குது, உங்கள் 2 பேருக்கும், அதாவது ஜிம்முனுக்கு ஒரு பேபி இருக்குது, அதை பார்த்து நீங்கள் ஹாப்பியாக ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுறீங்க. ஆனால் எங்களுக்கு அது கூட இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு நாங்கள் மேரேஜ் பண்ணிட்டா என்ன, மேரேஜ் பண்ணாமல் இருந்தால் என்ன சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ ஷுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உன்னால் எப்போவும் சொல்கிறாங்க, என்னால் எப்போவும் ஜங்குக்கு அப்படி பார்க்க முடியாது, ஜங்குக்காரையும் என்னால் அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா ஜங்குக்காவுக்கு ஜிம்மின் தான் பிடிக்கும், ஜிம்மின் கூட தான் அவன் லைஃப் வாழ்ந்துருக்கான். அது இப்போ பேபிலாம் இருக்கா, அவன் அந்த 4 இயர்ஸ் அவனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுறான். அவனால் வேறு ஒரு பர்சனை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்னோட அப்பாவும் ஜங்கோட அப்பா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்களா, அதனால தான் என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டோம், மற்றபடி ஒன்றும் இல்லை சொல்லிட்டோம். டே அழுறாங்க. ஷுகாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது என்ன தான் பண்ணுவீங்க சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷுகாவுக்கு அதை நினைக்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன் ஷுகா, என்னைக்காவது ஒரு ஜிமின் உன்னை பார்த்து கேட்க மாட்டேன்னா, ஒரு டைம் ஃபீல் பண்ணுறேன்னு என்ன பண்ணுவோம் சொல்கிறாங்க. என்ன ஃபீல் பண்ணுவோம் ஜிமின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜங்கு கூட நம்மளால ஒரு லைஃப்பை வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா சொல்கிறாங்க. ஷுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை அப்படி நினைக்க மாட்டா சொல்கிறாங்க. நான் அதனால் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கிட்டா மட்டும் போதுமா, லவ் கேரிங் இதெல்லாம் ஷேர் பண்ணிக்க ஒரு பர்சன் வேணாம், உன்கிட்ட ஒரு கம்ஃபர்ட் சோனாக இருக்கலாம். கம்ஃபர்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம சுகாவை பார்த்து டே கேட்குறாங்க. எதுவும் சொல்ல ரொம்ப அமைதியாக இருக்காரு. இல்லை நான் பார்த்துக்குறேன், நாளைக்கு நான் ஊருக்கு போனதுக்கு பார்த்துக்குறேன்னு சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட என்ன உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டே ரொம்ப பாவமாக கேட்குறாங்க. சுகாவுக்கு என்ன பதில் சொல்லி தெரியல. டே ரொம்ப இன்னசென்ட்டு. சுகாவுக்கு டேவோட கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப ஒரு மாதிரி நல்ல பையன், ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஆனால் நம்ம கூட சுற்றி சுற்றி வரேன்னு சொல்லிட்டு நினைப்பாரு. இப்போது நம்ம டே தான் பார்க்குறாங்க. சொல்லிட்டு ஏஞ்சி கிட்ட வராங்க. டே சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு டைமும் சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே தான் போயிட்டு அப்படியே சுகாவோட லிப்பை போய் அட்டாச் பண்ணிடுறாரு. இங்கே எல்லாரும் வந்துட்டு ஒரு மாதிரி மவுத் சொல்லி அணைச்சி பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறான்னு சொல்கிறாங்க. டே வாங்கடா சொல்லிட்டு போய் ஹைட் ஆகிருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டியில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. யாரும் இவங்களை பார்க்கல, டான்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டீம் அப்படி போய் ஒதுங்கிக்கிறாங்க எல்லாரும். இங்கே டே தான் வந்துட்டு சுகாவோட லிப்பில் போட்டு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிருக்காரு. சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் புஷ் பண்ண மனசே வரல. ஏன்னா டே ரொம்ப இன்னசென்ட், அவ்வளோ பாவமாக இருக்காரு. அவர் ட்ரூ லவ்வோடு இருக்காரு. நம்ம சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம சுகா தான் நம்ம டே தான் லவ் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, சாரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதான் ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு கிஸ் உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன், ஏதாவது மெமரபுளாக இருக்கும்ல லைஃப் லாங் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ லைஃப் லாங் வேறு யாரையும் நான் வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ தானே உங்களுக்கு தெரியும், ஒரு 3 வீக்ஸாக சொல்கிறாங்க. பார்த்த உடனே எல்லாரும் லவ் பண்ணுறாங்க. 3 வீக்ஸ் ஆகிடுச்சு, உங்களோட கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, இதுக்கப்புறம் லவ் வராமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. டே பேச பேச சுகாவுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. இப்போது டே பார்க்குறாங்க. சுகா ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு டைம் மட்டும் சொல்கிறாங்க. ஒரு டைம் மட்டும் அப்படின்னு சொல்லி சுகா பயப்படுறாங்க. உன் கூட ஒரே ஒரு டைம் மட்டும் உன் கூட இருக்கவா, நான் லைஃப் லாங் அதை நினச்சிட்டே வாழ்ந்துறவா சொல்லிட்டு நம்ம டே கேட்குறாங்க. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேயாங் நீ என்ன பேசுகிற, அங்கே பாரு டேயாங் நீ ரொம்ப இன்னசென்ட்டான பையனாக இருக்க, அப்படிலாம் பேசக்கூடாது, தப்பு, நீ என்ன மட்டும் நினச்சிட்டு எப்படி ஒரு லைஃபாக சொல்கிறாங்க. நீ இப்போ ஒன் சைடாக நீயும் சுகாவும் நீயும் ஜிம்னு அப்படி தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிங்க மாட்டீங்க, ஃபைனலாக இப்போ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறீங்க. அப்போ நானும் அப்படி இருந்துடவா சொல்லிட்டு நம்ம சுகா டே கேட்குறாங்க. நீ நான் அந்தளவுக்கு லவ் பண்ணுற டே சொல்கிறாங்க. ஆமாம் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் எப்படி ப்ரூவ் பண்ணட்டும் சொல்லிட்டு டே ரொம்ப அடிச்சு கேட்குறாங்க. சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னமோ தெரியல, அவருக்கு டேவோட டேஸை பார்க்க அவருக்கே பெயினாக இருக்குது. பாரு டே, நீ லவ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் ஒருத்தான பாசனே இல்லை, நான் ஒன்றும் அந்தளவுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு நல்ல பாசனம் இல்லைடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தெரியும், எனக்கு நீ ரொம்பவே நல்ல பையன், ரொம்ப ஜெனியூனா, ரொம்ப ஜென்டில்மேன், இதை நான் வேறு யாருன்னா அப்படி ஃப்ளட் பண்ணிட்டு இது மாதிரிலாம் இது பண்ணி தானே இந்த டேஸில் நான் எத்தனை டைம் ஃப்ளட் பண்ணியிருப்பேன், வேற ஒரு பர்சனை எனக்கு மெசேஜ் பண்ண கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீ அப்படி இல்லை சுகா, நீ எனக்கு அட்வைஸ் பண்ண, அப்படி கூட நான் ஹர்ட் ஆகாமல் நான் அட்வைஸ் பண்ணுறேன், என்னை நல்லா பார்த்துக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த 3 வீக்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஜிமின் நினச்சி ஜலஸாக கூட இருக்குது, எப்படி ஒரு பர்சனை போய் ஜிமின் லவ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக கூட இருக்குது சொல்லிட்டு டேஸ்ட் சொல்கிறாங்க. டேஸ்ட்டாக சுகரை பார்க்க முடியல. இப்போ அவரே டேஸ்ட்டை வைப் பண்ணி விடுறாருங்க. பாரு டே, உனக்கு பெட்டர் பர்சன் சொல்கிறாங்க. பெட்டர்லாம் வேண்டாம், நீயே இப்போ ரொம்ப பெட்டர் தான் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டே போயிட்டு சுகாவை டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நம்ம சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. டேவை தள்ளியோட மனசே இல்லை, ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. இவ்வளோ ட்ரூவாக ஒரு பர்சன் நம்மளை லவ் பண்ணுறாங்களா சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம சுகா டேவோட லவ்க்கெலாம் டிசர்வான பர்சனே சொல்லிட்டு நான் சுகா நினைக்கிறாங்க. ஆனால் டே தான் நம்ம சுகாவை ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ்லாம் பண்ணுறாரு செஸ்கிட்டலாம். நம்ம சுகா பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு டே ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. நீ ட்ரிங்க் பண்ணிட்டு டே சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணியிருந்தா கூட இது இப்போ எனக்கு கண்ணு முன்னாடி இருக்குது என்னோட சுகா, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே வா சொல்லிட்டு நீ ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டு சொல்லிட்டு கிட்டே வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம சுகா டே ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு கொஞ்சம் அமைதியாக காம் பண்ணிடலாம் சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு போய் ஃபேஸ்லாம் கொஞ்சம் வாஷ் பண்ணி விட்டோம்னா ஓரளவுக்கு ட்ரிங்க் கொஞ்சம் அந்த தெளிஞ்சிடும் சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிற பார்த்தா ரூம்குள்ளே போனதுமேட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. சுகா ஒரே ஒரு டைம் கூட ப்ளீஸ் சொல்கிறாங்க. சுகா டே தப்புடாமா, இங்கே பாரு நீ உனக்கு இன்னும் நிறைய வந்துட்டு உனக்கு புரியல, நான் என்ன மேரேஜ் பண்ணால் நீ ஹாப்பியாக இருக்க முடியாது, எனக்கு மேரேஜ் ஆகிருக்கா ஆல்ரெடி சொல்கிறாங்க. இல்லை அது ஃபேக் மேரேஜ், ப்ளீஸ் புரிஞ்சுக்க சுகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட வராங்க. சுகாவோட டேவை தள்ளி விட முடியல, அவருக்கு அப்படி இருக்குது பார்க்குறப்போ. இப்போ டே வந்துச்சு சுகாவை பெட்டில் புஷ் பண்ணிட்டு அப்படியே மேலே ஓவர் ஆகிட்டு கிஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அவர் பண்ணுறது இப்படி பேபி கிஸ் மாதிரி ரொம்ப பாவமாக பண்ணியிருக்காரு. நம்ம சுகாவில் இதுக்கு மேலே ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்குறாரு, நீ என் கூட தான் இருக்க மாட்டே சொல்கிறாங்க. ஆமாம் உன் கூட தான், இந்த மெமரிஸோட லைஃப் லாங் நான் இருந்துருவேன், நான் எனக்கு இது போதும், இது ஒன்று மட்டும் எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா டே கேட்குறாங்க. சுகா எதுவுமே சொல்லாமல் இப்போ முன்னாடி சொல்லிட்டு சுகா அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஷோ சொல்கிறாங்க. எஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ சுகா ஒரு ஷர்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே டேவை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க, அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, பேக் கிஸ் பண்ணுறாரு. அப்படியே அவ்வளோ லவ்வோட ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சுகா டே லவ்வோட இருக்காரு. நம்ம சுகா அவ்வளோ கேரிங்கோட அப்படியே அவர் கூட வந்து ஹாப்பியாக இருக்காரு. அவர் இது வரைக்கும் யார் கூட இப்படி இருக்குன்னு நினச்சி கூட கிடையாது ட்ரீமில் கூட. ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக நம்ம டே கூட ஒரு லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ இவங்க எல்லோரும் பார்க்குறாங்க.
டேய் என்ன நடக்குது ரூம்குள்ளே சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. இப்போ டேவோட சவுண்டு கேட்குதா? அவள் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. டே நீ ஸ்மைல் பண்ணுற, ஆனால் நாளைக்கு சுகா சொல்கிறாங்க. பாருங்கள் இப்போது நம்ம சுகா ட்ரிங்க் பண்ணி சுகா கூட இப்படி இருந்திருந்தால் தான் பிரச்சனை வரும். ஆனால் இப்போ ட்ரிங்க் பண்ணுறது ஏன்னா சுகா லவ் பண்ணுறான். ஆனால் இப்போ சுகா நார்மலாக இருக்காரு. அப்போ பிரச்சனையே வராதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் இதில் யோசிக்க மறந்துட்டு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு ரியாலிட்டி தெரிஞ்சு தான் பண்ணுறாரு. ஓகேவா வாங்க நம்மளை போகலாம் சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. எல்லாரும் பார்ட்டி விட்டு போயிடறாங்க. அவங்க எதாக இருந்தாலும் காலைல பார்த்துக்க சொல்லிட்டு இங்கே நம்ம சுகா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்க. அதை சுகா வந்துட்டு இது வரைக்கும் யாரும் லவ் பண்ணதே இல்லைன்றனால அவருக்கு மொத்த லவ் கேர் எல்லாத்துமே பண்ணுற பட் சுகா டேக்கு தான் கொடுக்குறாரு. அவர் ஏர்லி மார்னிங் பார்த்தா நம்ம சுகா ஹக் பண்ணிட்டு அப்படி க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகாவோட ஃபோன் தான் ரிங் ஆகிட்டே இருக்குது. இப்போ சுகா ஃபோனை பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம சுகா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சுகா எதுவுமே சொல்லாமல் டேவோட ஃபோனில் கிஸ் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்க. நீ எவ்வளோ லவ் பண்ணுறியா? நான் லவ் பண்ணிட்டு நீ லைஃப் லாங் என்ன நினச்சிட்டே இருப்பேன். அதுக்கு நான் விட்டுருவேண்ணா. எனக்கு புரியுது ஓகேவா. நான் நம்மளால பயந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு புரிஞ்சிருச்சு ஓகேவா. நம்மளும் ஒரு பர்சன் இவ்வளோ சின்சியராக லவ் பண்ணும்போது அவங்களும் நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. சேம் ஜங்குக்கு ஜிம்மில் லவ் பண்ணுறான். எனக்கு புரியுது. ஆனால் கொஞ்சம் கொடுக்க பயமாக இருந்துச்சு. ஆனால் நீ என்ன இவ்வளோ லவ் பண்ணிட்டு நீ தனியாக இருக்கிறது என்னால் பார்க்க முடியாது. ஜிம்மினா ஜங்க் கூட கொடுத்துட்றேன் ஓகேவா. ஒன்று நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் சொல்லிட்டு பார்க்குறாங்க. டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நீ முடிச்சுட்டு தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு டே சொல்லியிருக்காங்க அழக்கூடாது சொல்லிட்டு நம்ம சுகா தான் டேஸ்ட் வெயிட் பண்ணி விடுறாங்க. அங்கே பாரு இப்போதைக்கு நான் என்னால் லவ் யூ சொல்ல முடியும். ஏன்னா லவ் யூ எப்போ வருது அப்போ சொல்கிறேன் ஓகேவா. ஆனால் உண்மையாக எனக்கு ரொம்ப கேரிங் இருக்குது. உனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பார்த்துக்கிறேன் ஓகேவா. உங்ககிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன். உனக்கு ஓகே தான். நான் கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணுவேன். நான் லவ் யூன்ற வருஷம் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் சொல்லிட்டு ஏன்னா அவர் அப்படி கூட ஃபேக் ஐ லவ் யூ சொல்லன்றதுக்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவோட ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. என்னோட அப்பா தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஏன்னா அங்கே டைம் ஆகிடுச்சில்ல. இங்கே என் ப்ராஜெக்ட் முடிச்சு நல்லா கூப்பிட்றாங்க. நான் போட்டும் சொல்கிறேன். நான் போக வாசல் கேட்குறாங்க. என்னை விட்டுட்டு போறியா சொல்லிட்டு டே கேட்குறாங்க. பயமாக இருக்கா? நான் ஏமாத்திரம் சொல்கிறாங்க. இல்லை நான் அப்படி கேட்கல. நீங்கள் இப்போ தனியாக போகிறீங்களா அதான் கேட்ட சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குற சுகா பார்க்குறாங்க. என் கூட வரியா சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன் என் கூட வரியா சொல்கிறாங்க. நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக எங்கள் கூட்டாலும் வருவோம் சொல்கிறாங்க. இப்போ டே சுகா ரொம்ப ஹாப்பியாக வா சொல்லிட்டு நம்ம சுகா 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வேறு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 2 பேரும் டேரெக்டாக ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஏர்போர்ட் தான் வராங்க. இங்கே ஒரு பர்சன் ஆடிட்டு இருக்காங்க. சுகா எங்க சொல்கிறாங்க. அப்படியே டர்ன் பண்ணி பார்த்தா ஜங்க் தரிக்கிறாங்க. அவர் பாவம் அவ்வளோ டே சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்கு சொல்கிறாங்க. நானும் சொல்கிறாங்க. சரி பாசோட கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் சேர்ந்து பாருங்கள் 3 பேரும் எமர்ஜென்சி ஃப்ளைட் டிக்கெட் தான் புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனலாக அவங்க கொரியாவுக்கு இப்போ லண்டன் தான் ரீச் ஆகுறாங்க. இங்கே நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்பா அம்மா எதனா ஹார்ஷாக பேசுனாங்கன்னா நீ ஒன்று ஒரி பண்ணாத நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கும் நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன் சொல்லிட்டு அப்படியே டேவோட நம்ம சுகாவோட ஷோல்டரை சாஞ்சிக்கிறாரு. சுகா அழகாக வந்து டேப் பண்ணுறாரு. இது வரைக்கும் ஒரு ஹாப்பினஸ்னால் இது வரைக்கும் ஒரு என்னன்னே தெரியாது. நம்ம கம்ஃபர்ட் சோனாக நம்ம ஜிம்மினும் பேபி இருந்திருப்பாங்க. அதை தாண்டி அவருக்கும் ஒரு ரியல் ஹாப்பினஸ் இருக்குல்ல. அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டே கூட தான் இருந்திருக்கு அவருக்கு. ஃபைனலாக எனக்குன்னு ஒரு லவ்வில் சொல்லிட்டு நம்ம சுகா பார்க்குறாரு. டே அவ்வளோ லவ்வோட போய் ஹக் பண்ணிட்டுருக்காரு. பார்க்குறாங்க டயர்டாக இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிற மாதிரி ஷை ஆகுறாங்க. அது அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம சுகா. ஓகே சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வர ஃபைனலாக நம்ம வீட்டுக்கும் வராங்க. வந்துட்டு நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சுகா ஹேங் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜங்கும் கொஞ்சம் பிரச்சனை நடக்கும் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு 3 பேர் உள்ளே வராங்க. இப்போ நம்ம சுகா தான் டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு உள்ள வாசலை கூட்டிகிட்டு வராங்க. அப்புறம் ஜங்குக்கும் வராங்க. இங்கே வந்துட்டு நம்ம சுகா தான் வந்துட்டு அம்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ சுகாவோட அம்மா ஜிம்மோட அம்மா கிச்சன்லேருந்து வராங்க. சுகா சொல்கிறாங்க வண்டி அவ்வளோ சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகாவை பார்த்து அவங்க அம்மா கேட்குறாங்க யார் சுகா இது சொல்கிறாங்க. சுகா அப்படியே வந்துட்டு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹேண்டை விடலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பயந்துட்டு ஏன்னா அவங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம டே வந்துட்டு டைட்டாக பிடிக்கிற நம்ம சுகா வந்து டைட்டாக பிடிக்கிறாங்க. டேவோட ஹேண்டை பார்க்குறாங்க. சுகாவை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு ஹேண்ட் ஐஸ் ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணுறாரு. பார்க்குறாங்க அம்மா இவங்க பேர் டேங் சொல்கிறாங்க. டேங் சொல்கிறாங்க. ஓ அப்படியா யார் சொல்கிறாங்க உனக்கு எப்படி ஃப்ரெண்டாக சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் ஃப்யூச்சர் பார்ட்னர் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஃப்யூச்சர் பார்ட்னர் இல்லை கரண்ட்லேருந்து இப்போத்துலேருந்தே பார்ட்னர் தான் சொல்கிறாங்க. சுகாட அம்மாவுக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. சுகா என்னப்பா பேசுகிறா சொல்கிறாங்க. இப்போ அந்த வாய்ஸை கேட்டு நம்ம ஜிம்மின் மேலே தான் இருந்திருப்பாரு. ஜிம்மின் ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருந்திருப்பாரு. ஏன்னா சுகா வந்துட்டு இப்போ அந்த மாதிரி பண்ணது நம்ம ஜிம்மின் அவங்க கூட பேச முடியாமல் கஷ்டப்படுது நினச்சி வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கீழே இறங்குறாங்க. இப்போ பேபி பின்னாடி வந்துட்டு அம்மா நானும் அவர் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு தூக்கிட்டு கீழே இறங்குறாங்க. பார்த்தா ஜங்க் குடிக்கிறாங்க. ஜங்குக்கு ஜிம்மில் பார்த்தது அவ்வளோ ஹாப்பினஸ் அப்படி இருக்குது. இப்போது நம்ம ஜிம்மின் வந்துட்டு பேபி இறக்கி விட ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்த்ததும் டேரெக்டாக நம்ம ஜங்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு பன்னி நீ வந்துட்டு சொல்லிட்டு ஓடி வந்து ஜங்குக்கிட்ட ஜம்ப் பார்க்குறாங்க. ஜங்கு தூக்கிடுறாரு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மின் யார் இதெல்லாம் சொல்கிறாங்க. அது வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ சுகா தான் பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அம்மா அப்பா எங்கே சொல்கிறாங்க. அப்பா ஆஃபீஸ் போயிருக்காங்க சொல்கிறாங்க. சரி உட்காருங்க நம்மகிட்ட பேச சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ சுகா அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கு ஜிம்மின் பார்க்கும்போது அவ்வளோ கோவம் வருது. ஈவன் சுகாவோட அம்மாவுக்கு கோவம் வருது. ஜிம்மின் என்ன பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆண்டி அம்மா கோவப்படாதீங்க ஜிம்மின் மேலே சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணியிருக்கான்
இப்போ இந்த பேபி சொல்கிறாங்க, இப்போ ஜங்கு கிட்ட தான் பேபி இருக்கா, ஜங்கு கிட்ட பேபி விளையாடிட்டு இருக்கும். இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, இங்கே பாரு ஜங்மின் அப்படி சொல்கிறாங்க, ஜங்சன் அப்படி சொல்கிறாங்க. பன்னி அப்படி சொல்கிறாங்க, பாரு நான் பன்னியில் உன் டாடா அப்படி சொல்கிறாங்க. என்ன இல்லை என் டாடா அங்கே அப்படி காட்டுறாரு, நம்ம சுகாவை பயன்படுறாரு. இப்போ சுகா கிட்ட வராங்க, இங்கே பாரு ஜங்மின் அப்படி சொல்கிறாங்க, இப்போ சார் ஜங்சன் அப்படி சொல்கிறாங்க. டாடா சொல்கிறாங்க, இங்கே பாருடா நான் டாடா தான் இல்லைன்னு சொல்லிட்டா, ஆனால் உனக்கு ரியல் டாடா இருப்பாங்களா, எனக்கு ரியல் டாடானா நீ சொல்லி அடிக்கடி உன்னை எல்லாரும் பார்த்து நீ பண்ணி மாதிரி இருக்கன்னு சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்களே அவனுக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அது ஏன் தெரியுமா இருக்கு, ஏன் சொல்கிறாங்க, இவரால் தான். அங்கே பாரு இவர் இப்போ உன்னோட ஃபேஸும் இவரோட ஃபேஸும் பாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மொபைல் ஆன் பண்ணி காமிக்கிறாங்க. பார்த்தா 2 ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கா. இவர் பெரிய பண்ணினா நீ குட்டி பண்ணி ஓகேவா, நீங்கள் 2 பேரும் தான், அவர் தான் உன் டாடா, நீ தான் அவரோட பையன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபிக்கு ஒன்றும் புரியல. அப்போ நீ சொல்கிறாங்க, அங்கே பாரு நான் உன் டாடா தான் இல்லைன்னு சொல்ல சரியா, நான் உன்னை வளர்த்துருக்க ஒரு அப்பா ஓகேவா, அவன் தான் உன் ரிசல்ட் டாடா அப்படி சொல்கிறாங்க. நம்ம பேபிக்கு ஒரு மாதிரி இருக்கா, நீ தான் டாடாவா சொல்லிட்டு வந்து ஜவுங்க கிட்ட கேட்குறாங்க. ஜவுங்க அப்படி யாரும் சொல்ல, நான் தான்டா சொல்லிட்டேன். ஹக் பண்ணிக்கிறாரு, பேபி அழுது. அப்போ சொல்கிறாங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு அவங்களும் டாடா தான் இல்லைன்னு சொல்லல சரியா. அப்போ நீ எங்கே இருந்தால் சொல்கிறாங்க, நான் கொஞ்சம் வெளியில் இருந்தேன் சரியா, சாரி டாடா மன்னிச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பேபி ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுது. எல்லோரும் என்ன பண்ணி சொன்னாங்க, பண்ணி சொல்லுவாங்க, அது சொல்கிறாங்க, அது உங்களால் தானே சொல்கிறாங்க. ஆமாம் நீ என்ன மாதிரி இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம ஜங்கு பேசுகிறாங்க. இப்போ சுகாடம்மாவுக்கும் ஜிம்டாமாவுக்கும் அப்படி இருக்குது, சுகாடம்மாவில் ஏற்றுக்க முடியல. இங்கே பாரு அவன் என்னோட பேரண்டாக சொல்கிறாங்க. அம்மா புரிஞ்சுக்கோங்க சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். இங்கே பாரு இந்த பையன் யாரும் சொல்கிறாங்க, இவன் தான் என்னோடய ஒய்ஃபு பக்கிம்ட்டா இவங்க தான் மேரேஜ் பண்ணி போகிற சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. முடியாது சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் இவன் தான் என்னோட ஒய்ஃபு ஓகேவா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிட்டே குடும்பம் பயமாக இருக்குது. சுகாடம்மா பார்க்கும்போது எப்போ தெரியுது என்னென்ன நடக்குது, உங்களை அப்பா தெரிஞ்சால் என்னென்ன சொல்லுவாங்க சொல்கிறாங்கம்மா. எங்களுக்கு நடந்த மேரேஜ் சாதாரண ஒரு மேரேஜ் ஓகேவா, நாங்கள் தாண்டி எதுவுமே வாழல. ஒரு பேப்பரும் ஒரு ரிங்கும் வந்துட்டு எங்கள் லைஃப் வந்துட்டு மாற்றிடாது ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எப்போ இப்படி தான் இருப்போம், கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்லியாக மட்டும் தான் இருப்போம் சொல்கிறாங்க. என்னென்னக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ டேவிட சுகாடம் பார்க்குறாங்க. அப்போ நீ எப்போவுமே ஜிமின் கூட சொல்கிறாங்க, ஜிமின் என்னோட கம்பர் சொல்ல மட்டும் தான் பார்த்துருக்கா, தாண்டி ஜிமின் கூட ஒரு லைஃப்பை வாழ்ந்ததே கிடையாது, வாழ முடியாது சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஜிமினோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்போ. ஜிமின் என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க, அம்மா சாரி சொல்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்க உங்களோட அப்பாவுக்கு தெரிஞ்சு சொல்கிறாங்க. அம்மா ஆண்டி இங்கே என்ன தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட பையனை மேரேஜ் பண்ணி வைக்கல, என்னுடைய ஒய்ஃபை தான் நான் என்னோட ஜிமினுக்கு என்னோட ஜங்குக்கு வந்து மேரேஜ் பண்ணி வைக்க போகிறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்போதைக்கு அவன் என்னோட ஒய்ஃபாக தானே இருக்கா, அவங்க பையன் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ சுகா ஆல்ரெடி சம் விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு லாயர் உள்ள வராங்க சார், நீங்கள் கேட்டால் சொல்கிறாங்க. இப்போ பார்த்து அவங்க டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது. இப்போ ஜிமின் சுகா பார்க்குறாங்க, ஜிமினுக்கு வா சொல்கிறாங்க. ஜிமின் கிட்ட போகிறாங்க, சைன் பண்ண சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சைன் பண்ணிடுறாங்க. இப்போ சுகாவும் சைன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னோட ஒய்ஃப் என்னோட குழந்தை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருடா அப்பா வந்துட்டு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைம்மா அப்பாலாம் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிக்க மாட்டாங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்க டைம் எடுக்கும் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா, என்னோட லைஃபும் ஹாப்பியாக இருக்கும், என்னோட ஜிமினோட லைஃபும் ஹாப்பியாக இருக்கணும், ஜங்ஷன் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கணும், இதான பண்ணி ஆகணும். அவனுக்காக ஒரு பர்சன் 4 இயர்ஸாக வெயிட் பண்ணிருக்காங்க. மேரேஜும் பண்ணிக்காமல் யாரையும் ஏற்றுக்க முடியாமல் அவன் பைத்தியக்காரனும் வெயிட் பண்ணிருக்கான். நான் கூட ஸ்டார்டிங்கில் வேண்டாம் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சானா இப்போதான் எனக்கு ரியாலிட்டி என்னென்னு புரிஞ்சு சொல்கிறாங்க. இப்போது ஏன் உனக்கு ஒரு பார்ட்னர் கிடச்சிட்டாங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் அம்மா சுகா பார்த்து கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, அம்மா என்ன பிரச்சனை சுகா பார்த்து சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் இருக்கட்டும், ஆமாம் ஆண்டி அப்படியே வச்சுக்கோங்க ஓகேவா, எனக்கு ஒரு ஹாப்பியாக லைஃப் இருக்குது, இல்லை ஜிமினுக்கு ஒரு ஹாப்பியாக லைஃப் இருக்குது, நாங்கள் இப்படி இருந்துட முடியாது ஓகேவா, எங்களுக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, எங்களுக்கும் எங்கள் எல்லா ஹாப்பினஸும் தேவைப்படுது ஓகேவா, எங்களோட ஃபீலிங்ஸை எப்படி நாங்கள் வந்துட்டு எவ்வளோ டேஸ் நாங்கள் ஹைட் பண்ணுவோம், நாங்கள் எப்படின்னா ஒரு பர்சனோட ஷோல்டர் சாஞ்சிட்டு ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எத்தனை டைம் அதான் ஷேர் பண்ண முடியும், ஒரு பார்ட்னர்கிட்ட தானே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு அம்மா அப்பா இப்போ எல்லாத்தோட மொத்த பேர் லவ்வையும் ஒரு பர்சன்ட்டாக அதை எனக்கு ஃபீல் பண்ணணும். அப்படி பார்த்தா அது லைஃப் பண்ணுறதுக்கு அப்படி தான் ஷேர் பண்ண முடியும் ஓகேவா. அப்படி பார்த்தா எனக்கு டேக்கை தான் ஃபீல் பண்ண தோணுன்னு சொல்கிறாங்க. டேக்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சுகா பார்க்கும்போது. இப்போது நம்ம ஜிமின் சொல்கிறாங்க, அம்மா எனக்கு ஜங்கு கிட்ட தான் அதெல்லாம் ஷேர் பண்ண முடியும், சுகா கிட்ட இல்லை, சுகா கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக மட்டும் பேச முடியாது, தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குமா சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, ஜிமின் கிளம்பு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க நீ கிளம்பு ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க உன்னை எப்படி அனுப்ப முடியாது, லாயர் சார் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இவங்களுக்கு இங்கே ஒரு சின்னதாக மேரேஜ் மாதிரி கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஒரு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நீங்கள் சைன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ சுகா நம்ம ஜிமின் அண்ட் ஜங்கு சைன் பண்ணுறாங்க. இப்போது நம்ம சுகா அண்ட் ஒரு பேப்பரை சைன் பண்ணுறாங்க. இதை நீங்கள் வந்துட்டு அப்ரூவ் பண்ணிடுங்க, கண்டிப்பாக பண்ணிடுற சொல்கிறாங்க. இப்போது நம்ம நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க, ஒரு லீகல் காப்பி எடுத்துக்கிட்டு நான் கிளம்புவா சொல்கிறாங்க. நீ என்னோட அப்பாலாம் வரதுக்கு முன்னாடி என்னோட அப்பா அங்கிள் வரதுக்கு நீ கிளம்பு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஜங்கு பேபி 3 பேரும் கிளம்புறாங்க. ஜிமின் அம்மாவுக்கு அவ்வளோ டேஸாக இருக்குது. ஜிமின் சொல்கிறாங்க, அம்மா என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது என்னால் ஓகேவா, உங்களுக்கு அவங்க முடியாததுக்காக எல்லாம் ஸ்பாயில் பண்ணிக்க முடியாது, மன்னிச்சிடுங்க சொல்லிட்டு போகிறோமா சொல்கிறாங்க. இப்போ பேபி தாங்கிறாங்க பாய் சொல்லிட்டு அவங்களுக்கு மாதிரி இருக்குது. ஜிமின் அம்மாவுக்கு புரியுது, ஜிமின் இப்படி ஒரு லைஃப்பை வாழ்ந்துட முடியல சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி அவங்க ஹாப்பியாக இருக்க சொல்லிட்டு உன்னோட அப்பா சொல்கிறாங்க. நான் இப்போ சுகா பார்க்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம
ஜவுக்கும் நம்ம ஜிம்மியோட அம்மாட்ட ஆண்டி சொல்கிறாங்க, என்னோடய பையனை நல்லா பார்த்துக்கப்பா, என்னோட கிராண்ட் சன் நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் அவங்க கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம டே தான் பார்க்குறாங்க. ஆனால் என்னோட அப்பா அம்மா சொல்லிட்டு நம்ம டே வந்து ஷோவை பற்றி வைக்கிறாங்க. கொஞ்சம் டைம் கூட கண்டிப்பாக ஒன் டே வருவாங்க, அவருக்கு மேரேஜ் நம்மளுக்கு லீகலாக நடக்கும், ஓகேவா? எல்லாத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஷோகா சொல்கிறாங்க, அங்கே பாரு ஹாப்பியாக ஜங்கு கூட, ஓகேவா? ஜங்குக்கு நல்லா பார்த்துக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ மின்மின் நம்ம பேபி தான் வந்துட்டு டடா பாய் அப்படி சொல்கிறாங்க. ஷுகாவை டீ கொடுக்கும்போது பேபி போய்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. தங்கம் சேஃபாக இரு சொல்கிறாங்க. நான் உன் டாடா தான் எப்போதும் மறந்துட சொல்கிறாங்க. ஆனால் மறக்க மாட்டேன் சொல்கிறாங்க. பன்னி டாடா அண்டு எனக்கு மியாவும் டாடா சொல்கிறாங்க. ஆமாம் போயிட்டு வரேன் சொல்லிட்டு நம்ம இவங்க 2 3 பேர் கிளம்பிடுறாங்க. இங்கே நம்ம ஜங்கு இப்போ 1 வீக் ஆஃப்டர் தான்டா எங்கள் வீட்டில் பயங்கர ஃபைட் போயிட்டுருக்கு. நம்ம ஷுகாட அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. அங்கே பாருங்கப்பா, நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் டே மட்டும் என்னோட ஒய்ஃபு, நான் டே கூட ஒரு லைஃப் ஹாப்பி லீட் பண்ண நினைக்கிறேன். உங்களால் அப்படி என்னால் அக்செப்ட் பண்ணி முடியல அப்படின்னா என்னைய டேவை நான் வீட்டை விட்டு போயிட சொல்கிறாங்க. என்னத்துக்கு? ஆமாம், நீங்கள் பார்த்து ஒரு மேரேஜ் பண்ணி வச்சுக்கேன், நீங்களா இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ண சொல்லிட்டு முடிவு பண்ணி எங்களை ஃபோர்ஸ் பண்ணி வச்சுக்கேன். என்னையும் ஜிமினையும் ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணிங்க. படிப்பில் மற்ற எங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் எங்களுக்கு பிடிச்சப்ப நீங்கள் இருக்க விடவே இல்லைடா அப்பா. நாங்களும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும். நீங்கள் மற்றதெல்லாம் கூட விட்டீங்க. ஏன்னா எங்கே ஒரு டெஸ்ட் வச்சிங்க தெரியுமா? நீங்கள் மேரேஜ் வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க சொன்னீங்களா? நம்ம லைஃப்பில் மற்றதை கூட விட்டு கொடுத்துருப்பா. மேரேஜ் லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதில் தானப்பா பிடிச்ச பர்சன் மேரேஜ் பண்ணி ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்கள் அங்கே கூட எங்கள் டெஸ்ட் வைக்கிறீங்களா? அங்கே கூட எங்களுக்கு எங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போது ஷுகாட அப்பா ஒரு வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ ஜிமின் எங்கே சொல்கிறாங்க, ஜிமின் அவங்க லைஃப்பை பார்க்க அங்கே போய்ட்டா சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அப்பாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ இதெல்லாம் சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பசங்களோட ஹாப்பினஸ் மட்டும் தான் பார்க்கணும். அதோட உங்கள் ஈகோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் ஒன்றும் வந்துட்டு நீங்கள் அடிமை கிடையாது. உங்களோட பசங்க எங்களோட ஹாப்பினஸ் தான் உங்களோட ஹாப்பினஸாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போது ஜிமினோட அப்பாவும் ஷுகாட அப்பாவும் பேச முடியல, அவங்க அமைதியாகிறாங்க. இப்போ அகைன் ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான்டா நம்ம கொரியாவில் பார்த்தோம்னா நம்ம ஜங்கோட அப்பா அவ்வளோ கோவப்படுறாங்க. ஜங்கோட அப்பாவும் சரி நம்ம டேவோட அப்பாவும் சரி ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் ஜிமின் நம்ம ஜின் எல்லாருமே நம்ம ஜிமின் பக்கம் தான் இருக்காங்க. இங்கே பாருங்கள் அங்கிள் உங்களோட கிராண்ட் சன் சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா இதனை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை, மற்ற என்கிட்ட ஃப்ரெண்டே ஷேர் பண்ணி சொல்கிறாங்க. அப்பா நான் தேடிட்டு இருந்தப்பா என்னோட ஜிமினுக்கு என்ன ஆகும், அவனுக்கு பிடிக்கல, அவன் எங்கே இருக்கா, மேரேஜ் ஆனது ஆகல தெரியாதப்பா பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ டே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே பாரு ஜெவனிலாம் என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மாவுக்கு நம்ம ஜங்கோட பேபி பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. எங்க நீங்கள் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறாங்க. அங்கே பாரட தங்கம் கிராண்ட்மான்னு கூப்பிட சொல்கிறாங்க. இவ்வளோ நாளும் நம்ம ஜிமின் வந்துட்டு ஜின்னோட விட்டு தனியாக தான் இருப்பார், ஸ்டே பண்ணியிருப்பாரு. இன்றைக்கி தான் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, பாருப்பா ஹாப்பியாக என்ன சொல்கிறாங்க. அப்படியே இவங்க பாருங்கள் ஒரே முகம்ல எவ்வளோ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி ரொம்ப ஹாப்பியாக கொஞ்சிறாங்க. நீங்கள் என்ன கிராண்ட்மாவா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாண்டா நான் கிராண்ட்மா, இவர் ஒன்று கிராண்ட்பா சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா ஜங்கோட அப்பா பார்த்து ஹேண்ட் பண்ணிட்டா. இப்போ பேபி வந்து கியூட்டாக கிராண்ட்பா அப்படின்னு கூப்பிடுது. அவ்வளோதான் ஜங்கோட அப்பாங்க மெல்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவங்களும் வந்து தூக்கிறாங்க. டேவோட அப்பா ரொம்ப கோவமா, அப்போ நீ உன் ஃபேமிலி வந்து தனியாக இருக்கல சொல்கிறாங்க, ஃப்ரெண்டுன்றதெல்லாம் எடுத்து மறந்துட்டு சொல்கிறாங்க. அங்கே பாருடா உன் பையனும் ஹாப்பியாக இருக்கணும், என் பையனும் ஹாப்பியாக இருக்கும்டா. எப்போ நான் வந்து சொல்கிறேன் நீ மேரேஜ் பண்ணால் கூட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம் அப்படி சொல்கிறேன். அது என்னடா லைஃப் நீயே யோசிச்சு பாருடா சொல்கிறாங்க. இப்போது ஷுகாட அப்பாவுக்கு ரொம்ப டேவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ என் பையன் எங்கே சொல்கிறாங்க, அவங்க லண்டனில் சொல்கிறாங்க. இப்போ என் பையன் மட்டும் அங்கே தனியாக யாரும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு ஒரு லைஃப் சொல்கிறாங்க. இப்போ வாங்க எல்லோரும் அங்கே போகலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உங்கள் கோவத்தெல்லாம் மறந்துட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. பையன்டா நம்ம ஜங்கோட அப்பா அம்மா ஜங்குக்கு ஜிமினா இங்கே எல்லாருமே மொத்தமாக கிளம்புறாங்க ஃபேமிலியாக. இங்கே பார்த்தா ஷுகா கிட்ட அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்கே ஷுகாவோட அப்பா சரி ஷுகா பேச்சு இதுக்கு மேலே மீற முடியாது, ஏன்னா ஷுகா வந்து ரொம்ப கோவப்படுறான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெருசாக மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் முன்னாடி தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவ்வளோ அழகாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நம்ம இவங்க எல்லோரும் ஃபேமிலியாக வராங்க உள்ள. இங்கே ஷுகா ரொம்ப க்யூட்டாக எல்லோரும் வெல்கம் பண்ணுறாங்க. எல்லோரும் வராங்க. பார்த்தா நம்ம டே அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் நின்றுருக்காங்க. அப்படியே டே வந்து டேவோட அப்பா பார்க்குறாங்க. டேங் சொல்கிறாங்க. டே திரும்பி பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அப்பா ஹேண்ட் நின்றாங்க. டே ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பா சாரி சொல்கிறாங்க. சாரிடா நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் நான் சொல்கிறாங்க. சாரிப்பா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேடா நான் தான் சாரி சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா வந்து டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. தங்கம் உனக்கு ஹாப்பியாக சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பிம்மா, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஷுகா கூட சொல்கிறாங்க. அப்படி எனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஷுகா டேயோட மேரேஜ் எல்லாம் நடக்குது. இப்போ நம்ம ஜிமின் ஜங்கெலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா, நம்ம கொரியாவில் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணோம் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க பண்ணிடலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம குக்மின் தான் ரொம்ப அழகாக பார்த்துட்டு இருக்கான். அங்கே பார்த்தா நம்ம ஷுகா தான் ரிங்கு போட சொல்கிறாங்க. இப்போ ஷுகா வந்து அப்படி நீட் பண்ணுறாரு. டேங் சொல்கிறாங்க. ஷுகா சொல்கிறாங்க என்ன எப்படி உனக்கு பிடிச்சினே தெரியல டே, எனக்கு இவ்வளோ லவ்லாம் கிடைக்கிற எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு பர்சன் இவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுவோம்னு நினச்சே பார்க்கல. இந்த 1 வீக் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கு. உன்னை பற்றி மோஸ்ட்டாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பற்றி நான் எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு
உங்களுக்கு இந்த அளவுக்கு நான் லவ் ஃபீல் பண்ணதில்லை யாருக்கிட்டையுமே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே, ஒரு ஒரு லைஃப் பார்ட்னர் உங்ககிட்ட தான் இந்த லவ் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீ என் லைஃப்பில் வந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டே, ஐ லவ் யூ டே சொல்லிட்டு நம்ம அப்படியே கன்ஃபர்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் முடியும். வில் யூ மேரி மீ சொல்கிறாங்க, டே அவ்வளோ டே சொல்கிறேன். கண்டிப்பாக சுகா சொல்கிறாங்க, ஐ வில் மேரி யூ சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் நம்ம சுகா அனிவல் பண்ண மாதிரி ஏன் நம்ம டேக்கு ரிங்கை வந்து போட்டு விட்றாங்க. இப்போ டேவும் நம்ம சுகாக்கு ரிங்கை போட்டு விட்றாங்க. நம்ம சுகா ரொம்ப ஹாப்பியாக போயிட்டா, டேவா ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. எல்லோரும் ஹாப்பியாக கிளாப் பண்ணுறாங்க. ஃபைனல் அங்கே மேரேஜ் முடிச்சிட்டு அப்படியே பேக் டு 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜங்குக் அண்ட் ஜிமினோட மேரேஜ் தான். பேபி ரொம்ப க்யூட்டாக கிளாப் பண்ணுது. ரெண்டுமா என்னோட டேடாக்கு மேரேஜ் மம்மாவுக்கு சொல்கிறாங்க. ஆமாம்மா அவங்க மம்மா டேடாக்கு மேரேஜ் தான் சொல்கிறாங்க. உங்கள் இவ்வளோ பெரிய பையன் இதில் மேரேஜ் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாங்க. ஜிமினி ஜங்கு அம்மா அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்களே, நான் சும்மா தான் டீஸ் பண்ணேன், நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜங் கூட மேரேஜ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. இது வரைக்கும் சொல்லாத ஒரு வேர்ட் சொல்கிறாங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டு நம்ம ஜெமினை பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஒரு எப்படின்னா ஒரு வெட்டிங் ரூமில் தான். இங்கே நம்ம பேபி வந்துட்டு ஜெமினோட ஜங்கோட அம்மா கூட தூங்கிட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சாரி, நான் அப்பவே சொல்லியிருந்துருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லைடா என் மட்டும் தானே தப்பு, நான் எல்லாத்தையும் போல்டாக இருந்தேன்னா அந்த விஷயத்தை சொல்லியிருக்கலாம், சாரிடாமா சொல்கிறாங்க. ஸோ ஓகேடா சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது உனக்கு கொடுக்க போகிற சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்குக்கு ஒரு பேப்பர் எடுத்துட்டாங்க. என்னது ஜங்குக்காக சொல்கிறாங்க, பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் படித்து பார்க்குறாங்க. லைஃப் லாங் என் கூட நான் என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் என் கூட நீ இருக்கணும், இந்த கான்ட்ராக்ட்டுக்கு உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கா இது சொல்கிறாங்க. ஆமாம், நீ எப்போது கான்ட்ராக்டில் போடி வந்திருக்க. ஆமாம் அப்படி தான் போடுவேன், நீ உனக்கு ஓகேவா இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக, ஆமாம் எனக்கு இந்த கான்ட்ராக்ட் ஓகே தான், ரொம்ப பிடிச்சிருக்கு, ஓகேவா லைஃப் லாங் நான் இந்த கான்ட்ராக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் உன்னோட லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் இந்த கான்ட்ராக்டை வந்துட்டு எப்பவுமே கேன்சல் ஆகாது, ஓகேவா. நம்ம ஒருத்தர் ஒன்றா தான் இருக்கணும், நம்ம அன்கம்ஃபர்டபுள் எங்கேயுமே ஃபீல் பண்ண மாட்டோம், நான் உன்னை ஃபீல் பண்ண வைக்கவும் மாட்டேன் சொல்லிட்டு ஜங்குக்கு நிறைய ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காரு. நிறைய லவ் கொடுப்பேன், கேரை கொடுப்பேன், உன்னை எப்போவுமே அப்படியே ஹாப்பியாக வச்சுப்பேன் சொல்லிட்டு அவர் பெஸ்ட்டு ஹஸ்பண்டாக இருப்பேன், பெஸ்ட்டு அப்பாவாக இருப்பேன் சொல்லிட்டு நிறைய எழுதியிருக்காரு. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஃபைனலி தி கான்ட்ராக்ட் ஸ்லோவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் அவரும் நல்லா கொடுக்குறேன்னா சாரி, ஓகேவா, பை டேக் கேட்டாமா.